प्रणाम हरे प्रभु। कृष्णा प्रभु। हरे कृष्ण। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वाञ्छाकल्पतरुपयश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। मूकं करोति वाचालं पङ्कुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। हरि ओम् तत्सत्। नमस्तस्मै भगवता कृष्णाय अद्भुतकर्मणे अनन्तायातिभूताय கூதஸ்தாயாத்மனே நமः. அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக, எல்லையற்ற ஆதாரமாக, நிரந்தர மையமாக, ஒவ்வொரு செயலும் ஆச்சரியத்தை தரக்கூடிய அந்த பரம புருஷ பகவான் கிருஷ்ணருக்கு எனது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவ. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் இந்த ஆன்மீக கல்வியில் அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் அபய் சரணானந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணையினாலும் நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியருடைய கருணையினாலும் நாம் இந்த கல்வியை சிறப்பாக பெற வேண்டும் அப்படின்னு அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய வகுப்பை நாம் ஆரம்பிக்கிறோம். நம்ம 11வது அத்தியாயத்துல இருக்கோம். நம்ம 11வது அத்தியாயம் அப்படிங்கிறது விஸ்வரூபம் இல்லையா? அந்த விஸ்வரூபத்தை பற்றி சென்ற அத்தியாயத்தினுடைய ஒரு தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது பகவான் பற்றிய அந்த கல்யாண குணங்கள், பகவானுடைய மகிமைகள், அவருடைய என்ன சொல்றது, வியக்கத்தகு செயல்கள், அது எல்லாமே பகவான் தன்னுடைய வாயினால் வர்ணித்து கொண்டு வரும்பொழுது அர்ஜுனனுக்கு மனசுல ஒரு சின்ன ஆசை வருகிறது. இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கும் பகவான் எப்படி இருப்பார்? என் கண்ணு முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்காரு, 2 கரங்களோடு நின்று கொண்டு இருக்கிறார், அவர் எப்படி எல்லா இடத்துலயுமே இருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவன் பகவானிடம் கேள்வி கேட்கும் போது அதை நான் பார்க்க வேண்டும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படிங்கும்போது பகவான் அர்ஜுனனுக்கு அதை காண்பிக்கின்றார். கடைசி செட் ஆஃப் ஸ்லோகாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி பகவானால் காண்பிக்கப்பட்ட அந்த விஸ்வரூபத்தை நம்ம அதை பார்த்தோம். அந்த விஸ்வரூபம் யாரெல்லாம் பார்த்திருக்காங்க? சஞ்சயன் பார்த்திருக்கான். பகவான் அர்ஜுனனுக்கு அந்த திவ்ய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதை பார்ப்பதற்காக அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நேத்து பார்த்த கடைசி 4 ஸ்லோகங்கள் 15ல இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அந்த விஸ்வரூபத்தை பார்த்தவுடன் அவனிடம் ஏற்பட்ட அந்த தன்னுணர்வை பற்றி, பல்வேறு வகைகளாக பகவானோட உருவத்தை பற்றி அங்கு அவன் பார்த்த உபதேவர்கள், பிரம்மதேவன், சிவபெருமான் மற்றும் பல்வேறு வகையான சாதுக்கள், அவங்க எல்லாரையுமே பார்த்த ஒரு விஷயத்தை அவன் அங்கு வர்ணித்து கொண்டிருக்கிறான். ஸோ அதுல 19வது ஸ்லோகம் நம்ம நேற்று பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபர்தரா நம்ம இன்னைக்கு கிளாஸஸ் நம்ம போகலாம். அநாதிமத்யாந்தம் அனந்த வீரியம் அனந்த பாஹூம் சசி சூரிய நேத்திரம் பஷ்யாமித்வம் தீப்த ஹுதாச வக்திரம் ஸ்வதேஜாஷ விஸ்வம் இதம் தபந்தம். பத்மபிரபா மாய் மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட் ரெண்டுமே படிங்க. ஓகே போ. நீர் ஆரம்பமும் நடுவும் இறுதியும் இல்லாதவர், உமது பெருமை அளவிட முடியாதது, தங்களது கைகள் அளவிட முடியாதவை. சூரியனும் சந்திரனும் உமது கண்கள், உமது வாயிலிருந்து வெளிவரும் நெருப்பு ஜுவாலையும் உமது சுய தேஜஸ். இந்த அகிலம் முழுவதையும் தாங்கள் எரிப்பதையும் நான் காண்கிறேன். பொருளுரை. முழுமுதற் கடவுளின் 6 வைபவங்களுக்கு எல்லையே இல்லை. இங்கு மட்டுமின்றி பல இடங்களில் சொன்ன விஷயங்களே மீண்டும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் சாஸ்திரங்களின்படி கிருஷ்ணருடைய பெருமைகள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டால் அது இலக்கிய பலவீனம் ஆகாது. ஒரு மனிதன் குழம்பும் போது, ஆச்சரியப்படும் போதும், பரவசப்படும் போதும் ஒரே விஷயத்தை பலமுறை கூறுவது சகஜம் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இது தவறல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவானை பற்றி வர்ணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனன், அவருடைய கைகள், எண்ணற்ற கைகள், எண்ணற்ற கால்கள், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல முதன்முறையாக அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றன்னா, அவருடைய வாயில் அனல் பறக்கக்கூடிய ஒரு நெருப்பு உங்களுடைய வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, அது இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறார். சோ இதுல இருந்து என்ன அப்படின்னா, அந்த கால ரூபத்தை இப்பொழுது அர்ஜுனன் காணப்போகிறான். அதுதான் நமக்கு இந்த பிகினிங், இந்த வருஷத்துல பார்க்கும்போது கால ரூபத்தை பற்றி அர்ஜுனனுக்கு பகவான் அந்த ரூபம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அதை காண்பிப்பதன் மூலமாக அர்ஜுனனுக்கு அதை பற்றிய ஒரு ஞானம் கிடைக்க போகுது.
ஸோ அதுதான் பிகினிங் ஃபார் த 19th ஸ்லோகா. அதுல இருந்து இந்த கால ரூபத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ. ஸோ ஸ்லோகா 20. தியாவ் ஆ பிருத்திவ்யூர் இதம் அந்தரம் ஹே வியாப்தம் त्वयिकेन दिशश्च शर्वः दृष्ट्वा अद्भुतं रूपम् उग्रं तवेतं लोकत्रयं प्रभयति तं महत्मन्. பிரேமமயி மாதாஜி படிக்க முடியுமா உங்களால? டிரான்ஸ்லேஷன் அண்ட் பர்போர்ட் ப்ளீஸ். படிக்கிறேன். தாங்கள் ஒருவரே என்ற போதிலும் வானம், பூமி மற்றும் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடம் என எல்லா திசைகளிலும் வியாபித்துள்ளது. மகாத்மாவே, இந்த அற்புதமான உக்கிர ரூபத்தை கண்டு மூவுலகமும் புலம்பியுள்ளது. பொருளுரை: பிருத்திவியோ, சொர்க்கத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பகுதி, மற்றும் லோகத்ரயம், மூவுலகங்கள் ஆகிய சொற்கள் இப்பதத்தில் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் இறைவனுடைய இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனன் மட்டுமின்றி பிற லோகங்களில் வசிப்பவர்களும் பார்த்தனர் என்று தோன்றுகின்றது. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை பார்த்தது ஒரு கனவல்ல. பகவானால் தெய்வீக பார்வையளிக்கப்பட்ட அனைவரும் போர்க்களத்தில் அவரது விஸ்வரூபத்தை கண்டனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்துல எல்லாருமே பாக்குறாங்க. லோகத்ரயம், 3 லோகங்களில் உள்ள தேவர்களுக்கும் தெரிகிறது அந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது. அந்த குருக்ஷேத்திர யுத்த காலத்துல மாத்திரம்தான் மற்றவங்களுக்கு தெரியல. ஆனால் தேவர்கள், அதாவது பகவானினுடைய ஒரு அதிகாரம் அளிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தேவர்களால் பார்க்க முடிகிறது. ஸோ அவங்களுக்கு இந்த திவ்ய ஞானம் எல்லாமே பகவான் கொடுக்கல. இருந்தாலும் அவங்க எல்லாருமே பகவானுக்கு சேவகம் செய்பவர்கள் அப்படிங்கிறதால அவங்களால இது எல்லாமே பார்க்க முடியுது. அதை எல்லாமே அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு ஸ்லோகத்துல குறிப்பாக போன ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம், அந்த கால ரூபம் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கால ரூபம், அந்த ஜுவாலை, அக்னி ஜுவாலைகள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. இதுல அவர் என்ன சொல்றாரு, குறிப்பாக அர்ஜுனன் என்ன சொல்றான், விவரிக்கிறான் என்றால், அந்த ஜுவாலைகள் ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, அது அப்படியே பறந்து கொண்டே இருக்கு. பறந்து இந்த ஸ்ப்ரெடிங், பரவி கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலுமே. எங்க வானத்துல, எல்லா பிரபஞ்சங்கள்ல, எல்லா இடங்களிலுமே அது பரவி கொண்டிருக்கின்றது. அந்த ஒரு உருவத்தை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு மாதிரி ஒரு பயம், அச்சம்னு சொல்ல முடியாது. சடனா ஒரு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி மாதிரி ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி அது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்த ஜுவாலையானது எங்கெல்லாம் போகுது அப்படின்னா, பூமியில இருந்து ஸ்வர்கலோகம், கீழ்லோகத்தை பத்தி பேசல அவரு, ஸ்வர்கலோகம் வரைக்கும் அது போகுது. அப்படின்னா அந்த இடைப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்துக்குமே எங்க எல்லாம் போக முடியுமோ அங்க எல்லாமே போயிட்டு இருக்கு. மற்ற இடங்கள் எல்லாமே, அவர் பார்க்கிற இடம் எல்லாமே, மற்ற இடங்கள் எல்லாமே அது போய்கொண்டிருக்கிறது. இது பார்ப்பதற்கு அர்ஜுனனுக்கு ஒரு கனவு போல தோன்றவில்லை. இது நிஜமாகவே அவன் பார்க்கறான். இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரீம்ல ஏதாச்சும் நம்ம பார்ப்போம்ல, அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த இடத்துல அர்ஜுனன் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மற்றவங்கள மியூட் பண்ணிக்கோங்க. நடக்கிற அந்த அந்த ஜுவாலையை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தெரிகிறது என்றால், எல்லா இடத்துலயுமே அதை நான் பார்க்கிறேன், இது என்னால நிஜமா பார்த்து கொண்டிருக்க முடிகிறதே அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு அர்ஜுனனால் கூறப்படுகிறது. அடுத்தது 21வது ஸ்லோகம். அமிஹித்வாம் சுரசங்க விஷந்தி கேஷித் பீத பிராஞ்சலயோ கிருணந்தி ஸ்வஸ்திதி உக்த்வ மகர்ஷி சித்த சங்காஹ ஸ்துவந்தி த்வாம் ஸ்துதிபி புஷ்கலாபிஹி. விஜயகுமார் பிரபு, டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட் ரெண்டுமே படிச்சிருங்க. இருக்கீங்களா? நிஷாந்த் படிங்க. நிஷாந்தி மாதாஜி யார் படிக்கிறீங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மாதாஜி? இல்ல வேற படிக்க சொல்லிட்டா? இல்ல பிரபு, கேக்கல. உங்க இது சரியா இல்ல, சவுண்ட் சரியா இல்ல. படிங்க. கேக்குது. இப்ப கேக்குதுங்களா பிரபு? படிங்க. தேவர்கள் அனைவரும் உம்மிடம் சரணடைந்து உம்மில் புகுந்து கொண்டுள்ளனர். அவர்களில் சிலர் மிகவும் மச்சமுற்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனை செய்கின்றனர். மகா ரிஷிகளும் சித்தர்களும் அமைதி என்று கதறியபடி வேத மந்திரங்களை பாடி உம்மிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். பொருளுரை: விஸ்வரூபத்தில் பயங்கர தோற்றத்தையும் அதன் ஒளிரும் ஜோதியையும் கண்டு அச்சமுற்று எல்லா கிரகத்தில் உள்ள தேவர்களும் பாதுகாப்பிற்காக பிரார்த்தனை செய்கின்றனர்.
ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபு. கிருஷ்ணன். ஸோ எல்லா தேவர்கள் பிரார்த்தனை ஒரு அச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்த்தோம்னா யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் ரெண்டு சேர்த்து பார்க்கலாம். ருத்ர ஆதித்ய வசவோ ஏச்ச ஷாத்யா விஸ்வே அஸ்வினோ மருதஸ் கஷ்மபஸ்ச கந்தர்வ யக்ஷ அசுர சித்த சங்க வீக்ஷந்தே த்வம் விஸ்மிதஸ்சைவ சர்வே. பிரஜேஸ்வரி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள் ஆதித்யர்கள், வசுக்கள், சாத்தியர்கள், விஸ்வதேவர்கள், இரு அஸ்வினிகள், மருத்துக்கள், முன்னோர்கள், கந்தவர்கள், யக்ஷர்கள், அசுரர்கள், சித்தர்கள் என அனைவரும் உம்மை வியப்புடன் பார்த்து கொண்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இங்க அர்ஜுனன் பேசுறான் இல்லையா, அர்ஜுனன் வந்துட்டு அதை பார்த்த உடனே பகவான்கிட்ட டைரக்டா பேசுறாரு. அந்த அந்த ரூபம் இருக்கிற பகவான்கிட்ட பேசுறாரு அவரு. அவர் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கால ரூபமானது எல்லாராலையும் பார்த்து கொண்டிருக்கப்படுகிறது. முன்னாடியே பார்த்தோம், அந்த 3 லோகங்களை பத்தி அவர் பேசினார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா தேவர்களுமே பார்த்து கொண்டிருக்கலாம். அந்த பார்த்த தேவர்கள் எல்லாம் முழுமையாக சரணாகதி அடைகிறார்கள். உங்களுடைய மகிமையை பார்த்துட்டு அவங்க எல்லாமே சரணாகதி அடைந்து கைகளை கூப்பிய கரங்களோடு பகவானை அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல அந்த பேர்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய சாதுக்கள். அந்த சாதுக்கள் எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து வேத மந்திரங்களை ஒலிக்கிறார்கள். பகவானை அங்க பாக்குறோம், அந்த மாதிரி ஒரு உருவத்துல பாக்குறோம் அப்படிங்கும் போது அவங்க எல்லாமே வந்து வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சிவபெருமான், ஆதித்யர்கள், வசுக்கள் அவங்க எல்லாமே அப்படியே ஒரு சடனா ஒண்ணு பார்த்தா அப்படியே நம்ம அப்படியே ஒரு ஸ்டன் ஆகி நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இங்க அர்ஜுனனுமே இஸ் ஒண்டரிங்னா என்ன சொல்றது, ஒரு ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த மாதிரி ஒரு உருவத்தை நம்ம பாக்குறோமே அப்படின்னு. சோ இது எல்லாருடைய அந்த அந்த முகபாவங்கள், ஒவ்வொருத்தரும் எப்படி என்னெல்லாம் செய்யறாங்க அந்த நேரத்துல அப்படிங்கிறத அர்ஜுனன் அங்க விளக்குகிறான். 23 இருந்து 25 அகைன் த சேம் திங். அர்ஜுனன் வந்து பகவானுடைய அந்த ரூபத்தை விளக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்கள் தான் எல்லாமே. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண. எஸ் எஸ். சிவபெருமானின் பல்வேறு தோற்றங்கள்லாம் என்ன பிரபு? வேற என்ன பிரபு தோற்றம் இருக்கு? சிவபெருமான் ருத்ரா ஃபார்ம் எக்ஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, சிவபெருமானுக்கு ருத்ரனாக 12 ருத்ரனாக இருக்குல்ல. சோ அந்த எக்ஸ்பேண்டட் ஆன எல்லா ஃபார்ம்ஸுமே பாக்குறாங்க அந்த இடத்துல. காரணம் என்ன அப்படின்னா, 3 உலகம் நம்ம சொல்லிட்டோம் இந்த இடத்துல. சோ 3 உலகங்களில் இருப்பவர்களும் பார்க்கிறார்கள். சோ எல்லாரும் ஒரே ஒரு ஸ்பாட்ல கிடையாது, டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ல இருந்து பாக்குறாங்க. சோ ருத்ரனுடைய எக்ஸ்பென்ஷன் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்களுக்கு போகுது. அதே போல சதாசிவனாக பார்ப்பது இன்னும் உயர்ந்த கிரகங்களில் இருக்கிறார் சதாசிவம். இஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. சதாசிவன் அப்படிங்கிற ஒரு விஷ்ணு. சங்கர்ஷன் சொல்றோம் இல்லையா, அந்த அழிவிற்கு. சோ அந்த சங்கர்ஷனுடைய விரிவங்கம் தான் சதாசிவன். சதாசிவன்ல இருந்து வர்றதுதான் ருத்ரா. எப்படி வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து மையமா வச்சுக்கிட்டு நம்ம மற்ற பல்வேறு அவதாரங்கள் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றோமோ, அந்த மாதிரி இந்த சிவ தத்துவத்துக்கு சதாசிவா இஸ் த பிரைமரி. அந்த சதாசிவத்துல இருந்துதான் 12 ருத்ராஸ் ஆர் கமிங். பட் அந்த 12 ருத்ராஸ் எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தா, பிரம்மதேவன் அப்படியே ஒரு மாதிரி கோவத்துல மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சனத்குமாரர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள் இல்லையா. அவங்க சனத்குமார வந்து அவரு சிருஷ்டி பண்ணதுக்கு அப்புறமா அவங்க மறுப்பு தெரிவிக்கிறார்கள், நாங்க வந்து இனப்பெருக்கம் செய்ய மாட்டோம், நாங்க ஆன்மீகத்துலதான் போவோம். அப்படிங்கும்போது அந்த கோவத்தை அவர் எக்ஸிபிட் பண்ணல, ஒரு மாதிரி இஸ் வெரி அப்செட். அப்போ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்பொழுது தோன்றுபவர் தான் யாரு, இந்த ருத்ரன், 12 ருத்ரன். அந்த தோன்றுகிற ருத்ரன் எங்கெல்லாம் நான் போய் இருக்கணும் சொல்லுங்க, என்ன கிரியேட் பண்ணிட்டீங்க, எங்கெல்லாம் நான் போய் இருக்கணும் அப்படிங்கும்போது பல்வேறு இடங்கள் தரப்படுகிறது. சோ அவங்க எல்லாருமே இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே பிரபு. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ண. பிரபு இதுல யக்ஷர்கள், அசுரர்கள் எல்லாம் கூட பாக்குறதா சொல்றேன். அப்ப அவங்களுக்கு கூட பகவான் அந்த பாக்கியத்தை கொடுக்குறாரா பிரபு? பாக்கியம்னு சொல்ல முடியாது, அந்த ஜுவாலை அந்த அளவுக்கு. இது வந்து காலரூபம், இது வந்து விஸ்வரூபத்தினுடைய போர்ஷன் கிடையாது, இது காலரூபம். விஸ்வரூபத்தை வந்து அவர் பேசல. இந்த காலரூபம் ஏன் காட்டுறாங்க, எல்லாராலையும் பார்க்க முடியுது அப்படின்னா அழிவு எல்லாருக்குமே இருக்கு அப்படிங்கறதும் ஒரு தத்துவம் இந்த இடத்துல. விஸ்வரூபத்தை பார்த்த மாதிரி சொல்லல பாருங்க, அவர் காலரூபத்தை காட்டும் போது அப்போ எல்லாருமே அதை பாக்குறாங்க. அப்படின்னா டெத் இஸ் இமினன்ட் ஃபார் எவ்ரிபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவம் இந்த இடத்துல. மருத்துக்கள்ங்கிற யாருங்க பிரபு? அவங்க எல்லாமே ஒரு பிளானட் தான் மாத்தாஜி. எல்லாருமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அது பேர் என்ன சொல்றது, சேவகம் பண்றாங்க இல்லையா, மருத்தாஸ். அவங்களுடைய ஒரு சேவகம் ஒரு குறிப்பிட்ட சேவகம். அந்த மாதிரி தே ஆர் செக்மெண்டிங் எவ்ரிபடி.
ஒரு சில குறிப்பிட்ட சேவகம் செய்வதற்கு, ஒரு பக்தர்களுக்கு ஒரு பக்தர் சேவகம் செய்யற மாதிரி இந்த தேவர்களுக்கு ஒரு ஒரு சில சேவகம் செய்யறவங்க அந்த மருதாஸ் அப்படிங்கிறவங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகம் முடிச்சாச்சா? சோ அந்த 22 வரைக்கும் பார்த்தாச்சுல்ல? 23 படிக்கணும். ரூபம் மகத்தே பகுவக்திர நேத்திரம் மகாபாஹோ பகுபாரூபாதம் பாகுதாரம் பகுதாம் அஸ்ரகாரலம் திருஷ்ட்வ லோக பிரவயதி தஸ்ததகம். வேதியப்பன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. வலிமையான புயங்களை உடையவரே, உமது பற்பல முகங்கள், கண்கள், கைகள், வயிறுகள், கால்கள் மற்றும் உமது பற்பல பயங்கரமான பற்களைக் கண்டு தேவர்கள் உட்பட உலகில் உள்ள அனைவரும் குழம்பியுள்ளனர். அவர்களைப் போலவே நானும் குழம்பியுள்ளேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 23 அர்ஜுனனுக்கு அந்த ஒரு பயங்கரமான ரூபத்தை பார்க்கிறான். நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் இல்லையா? அர்ஜுனன் பொதுவாக எந்த ரசத்துல இருக்கக்கூடியவன்? சாக்கிய ரசத்துல இருக்கான். சோ இந்த இடத்துல முதன்முறையாக அந்த ஒரு பயம் கலந்த ஸோ அதனால அவனுடைய ரசம் இங்கு மாறுகிறது. ஸோ ரசம் மாறுகிறதுனா இட் இஸ் டெம்பரரி இஸ் சேஞ்சிங் இட், அவ்வளவுதான். அதனால கம்ப்ளீட்டா அவன் ஒரு பயந்த சுபாவம் உடையவனாக அந்த பயா ரசம் சொல்றோம் இல்லையா? அத்புத ரசம், பயா ரசம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா நேற்று? அந்த மாதிரி பார்க்கும்போது அத்புத ரசத்துல இருக்கிறவன் இப்போ ஒரு பயத்துக்கு போறான் அவன். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், பகவானுக்கு நிறைய முகங்கள், நிறைய கண்கள், நிறைய கைகள், நிறைய தொடைகள், கால்கள், எல்லா உருவமுமே நிறைய இருக்கு. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபியர் அவன் மனசுல தோன்றுகிறது அர்ஜுனனுக்கு. அதுதான் இங்கு விளக்கப்பட்டிருக்கிறது. 24 நாபஸ்பிருஷம் தீப்தம் அநேக வர்ணம் வியாதானம் தீப்த விஷல நேத்திரம் திருஷ்டுவாஹி துவாம் பிரவ்யாதி அந்தர் ஆத்ம திருதிம் ந விந்தாமி ஷமம் ச விஷ்ணு. சுமித்ரா மாதாஜி, உங்களால் படிக்க முடியுமா? சுமித்ரா தயாரூபிணி டிரான்ஸ்லேஷன் படிக்க முடியுமா? ஹரே கிருஷ்ண பிரபு, புக்கு கையில இல்ல பிரபு, நான் சர்வீஸ்ல இருக்கேன். நோ ப்ராப்ளம். நம்ம போட்டிருந்தீங்க, ஞாபகம் இல்லை, சாரி. சசிகலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. எங்கும் நிறைந்த விஷ்ணுவே, வானத்தை தொடும் உமது பற்பல ஒளிரும் நிறங்கள், திறந்த வாய்கள் மற்றும் பிரகாசிக்கக்கூடிய விசாலமான கண்களுடன் உம்மை நான் காணும் போது எனது மனம் பயத்தினால் குழம்புகின்றது. எனது மனதின் சமநிலையை தக்க வைப்பது இனிமேல் என்னால் இயலாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. திரும்ப பகவானுடைய பல்வேறு வகையான நிறங்களை அவன் இங்கு பார்க்கிறான். அந்த ஜுவாலை வரும்போது ஒரு எல்லோயிஷா நம்ம பார்ப்போம்ல, நெருப்பு பார்த்துனா சம்டைம்ஸ் ரெட்டிஷ் அந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல பல்வேறு நிறங்களை அவன் அர்ஜுனன் பார்க்கிறான். அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, அப்படியே கண்கள் உருவத்தை நிறைய உருவம் சொல்லியாச்சு. பகவானுக்கு கைகள், கால்கள், அவ்வளவு உருவங்கள் பார்க்கும்போது பல்வேறு வகையான முகம் இருக்கும்போது ஒவ்வொரு முகத்துக்கும் 2 கண்கள்னு கணக்கு வச்சீங்கன்னா கூட அந்த கண்கள் எல்லாமே பல்வேறு நிறங்களில் அப்படியே ஜொலிக்கின்றன அப்படின்னா ஒரு மனதுக்கு இனிமை கிடையாது. இந்த இடத்துல அக்னி, நெருப்பு, அவ்வளவு அந்த ஜுவாலை பார்ப்பதற்கு பயங்கரமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி இருக்கு. அர்ஜுனனுக்கு அதை பார்க்க அவனுடைய மனது ஆனது நிலையாக இருக்கவில்லை. ஒரு ஸ்டெடியா நம்ம மூஞ்ச பார்ப்போம் இல்லையா? ஒரு அழகா ஒரு விக்கிரகத்தை நம்ம பார்க்கும்போது அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மனசு எல்லாமே நம்மளுக்கு ஒரே ஒருநிலைப்படுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும்ல. ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு அந்த மாதிரி நிலை இல்லாமல் அவன் அப்படியே மாதிரி டிஸ்டர்ப்டு மைண்ட் அவனுக்கு அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கான். 26 இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இது ஒன்லி பிகாஸ் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனா, ஸோ தெர் இஸ் நோ மச் டு டிஸ்கஸ். 26 எஸ். பிரபு, அப்போ இதுல நம்ம லாஸ்ட் முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னீங்க பிரபு, யக்ஷர்கள், அசுரர்கள் எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு கால ரூபத்தை தான் காமிக்கிறாரு. அதாவது எல்லாருக்குமே டெத் இருக்கிற ஒரு பயம், அந்த இதை காமிக்கிறாருன்னு சொன்னீங்களா பிரபுஜி? அப்படின்னா மத்தவங்களுக்கு ஏன் பிரபு அந்த குருஷேத்திரத்துல எல்லாருமே இருக்கவங்களுக்கு அது காமிக்கலையா பிரபுஜி? அது தெரியலையா அப்போ மற்றவர்களுக்கு? அதுதான் மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியல. அது இதுக்கு சரியான ஒரு பதில்னு சொல்லணும்னா இது எல்லாமே பகவானுடைய ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
அவங்களுக்கு இந்த நேரத்துல காண்பிட்டார் வச்சுக்கோங்களேன், காமிச்சிட்டா கம்ப்ளீட்டா பயம் ஆயிடும் அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா அந்த ரூபத்தை வந்து விஸ்வரூபம் காண்பிக்கும் போது அது பகவான் அப்படிங்கிற விஷயத்தை அந்த ராஜசபையில் ஏற்றுக்கொண்டவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான் இல்லையா? பட் இந்த தர்மம் நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கும்போது பகவான் வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் சம் லெசன். தர்மத்தை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நீங்க வந்து நன்னெறி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தையே தெரிஞ்சுக்கிட்டு அந்த நன்னெறியை நடைமுறைப்படுத்துவது எப்படி இருக்கும், அந்த குழந்தைய அடின்னு அடிச்சு பயத்துல சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கா? அந்த மாதிரி பகவான் இங்க அவருடைய அந்த லீலைகள்ல இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் முன்னாடி எதிர்க்க இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை காமிச்சா அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு பயத்துல அந்த தர்மம் நிலை நிறுத்தும் மனதளவுல அவங்களால அந்த தர்மத்தை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. எல்லாமே ஒரு பயத்துல அப்படியே விட்டுருவாங்க. எல்லாமே அந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த கர்ம வினை எல்லாருக்குமே அந்த தண்டனை தர வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுலாம் அங்க நடைபெறாமல் போயிருக்கும். எல்லாமே அப்படியே தே வில் பி அபண்டனிங். நாங்க சண்டை போடலன்னு ஓடி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் இந்த மாதிரி ஒரு ரூபத்தை காமிச்சிருக்காரு அப்படின்னு. ஆனால் அந்த இயற்கை நேச்சர் ஆஃப் லான்னு சொல்றோம்ல, அந்த இயற்கையினுடைய நியதிகளை சட்டம் மெதுவாக இருந்தா கூட சட்டம் நிச்சயமாக தண்டனை தரும் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி அந்த கர்ம வினை அப்படிங்கிறது எல்லாரும் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படிங்கிற அந்த லெசன் அவர் இந்த நேரத்துல இந்த ரூபத்தை எல்லாரும் பார்த்திருந்தாங்க அப்படின்னா அதை அவரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க முடியாது. தர்மம் அப்படின்னா பகவான் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? பகவானுடைய தர்மம் அப்படின்னா அந்த பகவானுடைய தர்மம் எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா நேச்சுரலா அது நடந்துட்டே போனாதான் எல்லாருக்குமே அது மேல ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். பயத்துல நெருப்பை பார்த்தா பயம், இப்படி பார்த்தா பயம், பகவான் இப்படி இருக்காரு அப்படின்ட்டு அவங்க உண்மையான செயலையே செய்ய முடியாம போச்சுன்னா அந்த சட்டம் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஸோ அப்ப கம்ப்ளீட்டா அந்த வேதங்கள்ல பகவான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்த்து போய்விடும். பயத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும்ல எல்லாருமே. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க யாருக்குமே அதை காட்டல பகவான். அது ஒரு விதமான ஒரு புரிதல். மேல இருக்கிற எல்லாருக்குமே காண்பிச்சாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து எலிவேட்டட் பர்சனாலிட்டிஸ். ஒரு சாதாரண ஜீவராசிகள்ல இருந்து கொஞ்சம் ஈவன் தட் மருத்தாஸ் அப்படின்னு சொன்னோமே, அந்த மருத்தாஸ் கூட என்ன அப்படின்னா அந்த தேவர்கள் செய்யக்கூடிய பல்வேறு செயல்கள், அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் தேவர்கள் இல்லையா, அந்த மாதிரி பல்வேறு அதிகாரம் அளிக்கப்பட்ட செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு உதவுபவர்கள் தான் மருத்தாஸ். அது ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் பீப்புள் வில் ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் வருண பகவானுக்கு வந்துட்டு மழை வர வைக்கணும், வெயில் அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செயல் கொடுக்கப்படும் போது அதை செய்யறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கறவங்க எல்லாம் இந்த மருத்தாஸ், அந்த செயல்கள் செய்பவர்கள், உதவி செய்பவர்கள். அவங்க எல்லாருமே வந்து சாதாரண ஜீவராசிகள் புரிந்து கொண்டதை காட்டிலும் அதிகமாக புரிந்து கொண்டிருப்பவர்கள். அவங்களுக்கு வந்து தர்மம் அப்படிங்கிறது இது பகவான் தான் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு, ஸோ அந்த பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களுக்கு அவங்க எல்லாருமே போய் உதவி செய்யறாங்க. ஆனால் ஒரு சாதாரண ஜீவராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாதாரண ஜீவராசிகளுக்கு வந்து ஒன்லி வெரி செலக்டட், வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஒன்லி ஃபாலோயிங் தர்மா. பக்தர்கள் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம்தான் அந்த தர்மத்தை நிலைநாட்டுகிறார்கள். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த வேதங்களை அவர்கள் பின்பற்றுவதனால் அவர்களுடைய வழிபாட்டு முறையில் நிறைய மாற்றங்கள் இருக்கின்றன. ஸோ அதனால இந்த குருக்ஷேத்திர யுத்தத்துல அவங்க எல்லாருக்குமே நேச்சுரலா அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும், ஒரு பயத்தால நான் அவங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பல அப்படிங்கிற ஒரு விஷயம். அர்ஜுனனுக்கு வந்து இது ஏன் விளக்கப்படுகிறது அப்படின்னா அவன் வந்து ஃபுல்லா சரண்டர் ஆகணும். அவன் மனசு ஃபுல்லா மாறி, எஸ் என்கிட்ட இவ்வளோ பவர் இருக்கு, நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு பகவான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அவரு தர்மத்தை பண்றதுக்காக ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த முயற்சியில நானும் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் அர்ஜுனனுக்கு அங்க கிடைக்குது. இந்த மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே மாதாஜி. தேங்க்யூ. 26-27 கம்பைன்டு ஸ்லோகா. அமீச்ச த்வம் திருதராஷ்டிரஸ்ய புத்ராஹ சர்வே ஷகைவாவனி பாலசங்கை பீஷ்மோ துரோண சுதபுத்ரஷ்டதாஷு சகஷ்மதியைர் அபி யோத முகையை வக்த்ராணி யே த்வரமான விஷந்தி தம்ச கரலானி பயநகனி கேச்சித் விலக்ன தாஷானு அந்தரேஷு சந்திரஷ்யந்தே சூர்ணிதைர் உத்தமாங்கை. 25 படிச்சிட்டுமா? படிச்சிட்டோமே. 25 படிக்கல நினைக்கிறேன். ஜெகன்னிவாசன் வருது. 25 நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா?
அர்ஜுனா பிரபு வந்து இல்ல. மனசுல ஸ்டடியா இல்லைன்னு. ஓ அதுக்கு 25 முன்னாடி ஓகே, இருக்கிறதுதான் 24 படிக்கணும். ஓகே 25 தம்ஸ்ரகரலானி दंश्रकरालानि च ते मुखानि दृष्ट्वैव कालनालशनिपानि दिशो नो जाने न लभेश सर्म प्रसिद देवेश जगन्निवास. படிங்க, யார் படிக்கலாம்? சுஜிதா மாதாஜி படிக்க முடியுமா? டிரான்ஸ்லேஷன் மாத்திரம் படிங்க. அடைக்கலமே என்னிடம் கருணை கொள்ளும். கால நெருப்பினை போன்ற உமது முகங்களையும் பயங்கரமான பற்களையும் கண்ட பின் எனது மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. எல்லா திசைகளிலும் நான் கிளம்பியுள்ளேன். நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னோம் இல்லையா, மனதை என்னால் நிலைப்படுத்த முடியவில்லை அப்படிங்கும்போது இப்ப பகவான்கிட்ட போய் ஒரு பிரார்த்தனை பண்ணுகிறார், என் மீது கருணையை காண்பியுங்கள். உங்க முகத்தை பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்க்கும்போது என்னால் நிலையாக இருக்க முடியவில்லை. நான் எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு பெரிய பரபரப்பு, அந்த மாதிரி தான் என்னுடைய நிலைப்பாடு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய காற்றை கூட நான் நடக்குவேன், என் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படிங்கும்போது பகவான் என்ன சொல்றாரு, அபியாசா, பயிற்சி பண்ணு அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய கருணையை காண்பியுங்கள். என்னால வந்து பல்வேறு உருவங்களை பார்த்ததினால் என்னால நிலையாக இருக்க முடியவில்லை, நான் ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு பகவானிடம் பிரார்த்தனை செய்வதாக இந்த ஸ்லோகம். அடுத்தது 26. அர்ஜுனா திரும்ப அந்த டிஸ்கிரிப்ஷனை பத்தி பண்ணும்போது இப்ப நடக்க போற விஷயங்களை பார்க்க போறான். தட் ஃபியூச்சர் ரெக்கரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது நிகழ்காலம், இறந்த காலம் சொல்ற மாதிரி வருங்காலம், அதை பற்றிய ஒரு விஷயங்கள் இந்த ஸ்லோகங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 26, 27 கம்பைன்டு ஸ்லோகா. அந்த ஸ்லோகம் நம்ம படிச்சோம். ஸோ அந்த ஸ்லோகத்து சிவகாமி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். அச்சுதா பிரபு நீங்க பர்போர்ட் படிங்க. டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன் பிரபு. தனது கூட்டத்தைச் சேர்ந்த மன்னர்களுடன் திருதராஷ்டிரரின் எல்லா புத்திரர்கள், பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் நமது முக்கிய வீரர்களும் உம்முடைய வாயுக்குள்ளே விரைந்து நுழைகின்றன. அவர்களில் சிலர் தமது பற்களுக்கிடையே நசுக்கப்படுவதையும் நான் காண்கிறேன். எவற்றை காண்பதற்கு அர்ஜுனன் மிகவும் ஆர்வமாக இருப்பானோ அந்த விஷயங்களை காட்டுவதாக முந்தைய ஸ்லோகம் ஒன்றில் இறைவன் வாக்களித்திருந்தார். இப்பொழுது எதிர்த்தரப்பின் தலைவர்கள் பீஷ்மர், துரோணர், கர்ணன் மற்றும் திருதராஷ்டிரரின் எல்லா மகன்கள், அவர்களது வீரர்கள் மற்றும் தனது தரப்பு வீரர்கள் என அனைவரும் அழிக்கப்படுவதை அர்ஜுனன் காண்கிறான். ஏறக்குறைய குருஷேத்திரத்தில் கூடியுள்ள அனைவரும் கொல்லப்பட்டு அர்ஜுனன் வெற்றி வாகை சூடுவான் என்பதை இது குறிக்கின்றது. கர்ணனும் வெல்ல முடியாதவனுமான பீஷ்மரும் கூட அழிக்கப்படுவர் என்று இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. பீஷ்மரை போன்ற எதிர்த்தரப்பு மாவீரர்கள் மட்டுமன்றி அர்ஜுனனின் தரப்பைச் சேர்ந்த மாவீரர்களில் சிலரும் அழிக்கப்படுவார்கள். ஹரே கிருஷ்ணா. ஞாபகம் இருக்கா, ஒரு பேசிட்டு இருக்கும்போது இந்த நிகழ்காலம், இறந்த காலம் அதை பத்தி பேசுறாரு இல்லையா, ஒரு ஸ்லோகத்துல ஒரு 10 ஸ்லோகத்துக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. சோ அதுதான் நீங்க வந்து they are referring it here. அந்த மாதிரி அப்ப சொன்ன பகவான் இந்த இடத்துல இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா எல்லாத்தையுமே காண்பிக்கின்றார். அது அர்ஜுனன் தான் பேசிட்டு இருக்கான் இல்லையா, பகவான்கிட்ட பேசும்போது சொல்றான், இவங்களை எல்லாம் நான் பாக்குறேன். பீஷ்ம பிதாமா உள்ள போறாரு, பீஷ்ம பிதாமா போல மற்றவர்கள் எல்லாருமே, எல்லா கௌரவர்கள்ல உள்ள பல்வேறு போர் வீரர்கள், அவங்க எல்லாருமே வந்து உங்களுடைய வாயில் செல்வதை நான் பார்க்கிறேன். அதுல வர்ணனை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேர் வந்து உங்க பல் இடுக்கில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த இடத்துல பகவான் அவர் கூறிய அந்த பதமானது ஃபியூச்சர்ல நடக்கிறதும் எனக்கு தெரியும், நான் அதை காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். திருதராஷ்டிரனுடைய மகன்கள் எல்லாருமே பார்க்கறான், உள்ளுக்குள்ள போறது எல்லாமே, அந்த வாயுக்குள்ள போறது, அந்த மாதிரி ஒரு விஷயம். சோ அர்ஜுனனால இங்க என்ன அப்படின்னா அவனுக்கு கிடைக்க போற ஒரு வெற்றி, அதை அவன் இங்கு புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் அவன் காண்கிறான். இன்டைரக்டா பார்க்கும்போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி அவனுக்கு பகவான் முன்கூடியே தெரிவிக்கிறார். அப்படிங்கும்போது உன்னுடைய திறமையால ஒண்ணுமே இல்லடா, இங்க எல்லாமே நான் தான் பண்றேன், நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணிக்கிற, பண்ண மாட்டேன்னு எதுக்கு சொல்ற, ஜஸ்ட் வந்து நீ ஃபைட் பண்ணு அப்படின்னு யாராச்சும் வந்து சொன்னாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு திறமை இல்ல ராஜா, உனக்கு கொடுத்த திறமை எல்லாம் என்னுடைய திறமை தான், நீ அதை வச்சு நீ பண்றதுக்கு நீ இவ்வளோ பிகு பண்ணிட்டு இருக்க, நான் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி அர்ஜுனன் கிட்ட வந்து பகவான் சொல்ற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான், எனக்கு வெற்றி என்பது நிச்சயமா கிடைக்க போகுது எனக்கு. அப்படி இருக்கும்போது எதற்காக
நான் வந்து இது செய்ய மாட்டேன், ஆசிஃப் என்னால தான் எல்லா வெற்றியுமே கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டிலிருந்து அர்ஜுனன் வெளிவருவதாக அது ஒரு புரிதல், ஆச்சாரியர்கள் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு புரிதல். அதுதான் இந்த 26, 27க்கான ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம். அடுத்தது 28. யதா நாதீனம் பாவோ அம்புவேகः சமுத்திரம் ஏவாபி முக திரவந்தி ததா தவாமி நரலோகவீர விஷந்தி வக்த்ராணி அபிவிஜ்வலந்தி. யதா நாதீனம் பகவோ அம்புவேகः சமுத்திரம் ஏவாபி முக திரவந்தி ததா தவாமி நரலோகவீர விஷந்தி வக்த்ராணி அபிவிஜ்வலந்தி. ஜஸ்ட் ஒன் லைன் தான் படிங்க ப்ரோ. வேதியப்பன் ஜஸ்ட் படிங்க பார்க்கலாம், ஒரே ஒரு லைன் தான் டிரான்ஸ்லேஷன். நதிகளின் பல்வேறு அலைகள் கடலை நோக்கி செல்வது போல இந்த மாவீரர்கள் அனைவரும் எரிகின்ற உமது வாய்களுக்குள் நுழைகின்றனர். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஓமை கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். யதா பிரதீப்தம் ஜ்வாலானம் பதங்க விஷந்தி நாஷாய ஷம்ருதவேகः ததைவ நாஷாய விஷந்தி லோகஸ்தவாபி வக்த்ராணி ஷம்ருதவேகः. படிங்க வேதியப்பன், நீங்களே படிங்க. எஸ் பிரபு. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பில் அழிவை நோக்கி நுழையும் விட்டில் பூச்சிகளைப் போல எல்லா மக்களும் உமது வாய்களில் முழு வேகத்துடன் நுழைவதை நான் காண்கின்றேன். இந்த 2 ஸ்லோகம் பாத்தீங்கன்னா ஓமை. ஐ திங்க் உங்களுக்கு எக்ஸாம்ல அது வரும், ஓமைகள் கேட்டாலும் கேட்பாங்க அந்த 2 எக்ஸாம்பிள். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பெரிய சுனாமியில கடல் சீற்றத்துல வந்து சின்ன சின்ன ஆறுகள்ல இருந்த தண்ணி எல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போய் கடல்ல போய் கலக்குதோ, அதே போல சின்ன சின்ன விட்டில் பூச்சிகள், அந்த விட்டில் பூச்சிகள் வந்து நெருப்புல வந்து அந்த ஒளியை நோக்கி அது பறக்கும். அந்த விட்டில் பூச்சிகள் வந்து நம்ம போய் சாகணும் அப்படிலாம் போகாது. அதுங்களுக்கு லைட்டை பார்த்த உடனே சரி ஏதோ லைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுங்க அந்த லைட்டை பார்க்கறதுக்கு. அந்த நெருப்புல போய் அது விழுந்து மரணம் ஏற்படுவது போல இந்த 2 ஸ்லோகங்களிலுமே ஒரு ஜஸ்ட் ஒரு ஊமை. அந்த அளவுக்கு ஃபோர்ஸபிளா எல்லாமே அடிச்சுக்கிட்டு போறத அந்த இடத்துல அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது ஸ்லோகா நம்பர் 30. லேலியஷே கிரஷமானக ஷமந்தால் லோகான் ஷமக்ரன் வதனைர் ஜ்வலாதிபிஹி தேஜோபீர் ஆபூர்ய ஜகத் சமக்ரம் பாஷஸ்தவோ கிரக பிரதபந்தி விஷ்ணு. தினகரன் பிரபு நீங்க படிங்க பிரபு, 30க்கு டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணன். விஷ்ணுவே, கொழுந்து விட்டெறியும் உமது வாய்களின் மூலம் எல்லா திசைகளிலும் உள்ள மக்கள் அனைவரையும் நாங்கள் விழுங்கிக் கொண்டுள்ளதை நான் காண்கிறேன். உமது தேஜஸினால் அகிலம் முழுவதும் நிறைந்து கொண்டு உக்கிரமான தாக்கக்கூடிய கதிர்களுடன் தாங்கள் வீற்றுள்ளீர்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. சோ இது வந்து ஆக்சுவலா எப்ப நடக்குதுன்னா பிரளயம், மகா பிரளயம். இந்த நெருப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நெருப்பு வந்து மகா பிரளயத்துல வரும். சாதாரணமா வரக்கூடிய பிரளயங்கள் வந்து மோஸ்ட்லி தண்ணீரால் தான் அழிவு ஏற்படும். இது வந்து மகா பிரளயம். இந்த மகா பிரளயம் அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டான ஒரு அழிவு. அந்த அழிவுல எல்லா பக்கங்கள்ல இருந்துமே எல்லாருமே எல்லா திசைகளிலும் இருந்தே மக்கள் வருகிறாய். சோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலரூபம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த காலரூபம் பகவான் எப்போ அந்த காலரூபம் கிடைக்கும் அப்படின்னா மகா பிரளயத்துலதான் அந்த காலரூபத்தின் மூலமாக முழுமையாக அவரால் சிருஷ்டி செய்யப்பட்ட பிரபஞ்சம் அழிக்கப்படும் போது இந்த காலரூபம். மற்ற குட்டி குட்டி பிரளயத்துல எல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பகவானோடு போய் இணைவது கிடையாது இல்லையா. அந்த மகா பிரளயத்துலதான் அந்த யுக சுழற்சி முடியும் போது, பிரம்மதேவனுடைய அந்த ஆயுட்காலம் முடியும் போது ஏற்படக்கூடிய மகா பிரளயம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுதுல. அந்த சிருஷ்டி பண்ணின வஸ்துக்கள் எல்லாமே நிலையற்ற நிலைக்கு மாறும்போது, அதாவது செயலற்ற நிலைக்கு மாறுகிறார்கள் அப்படிங்கும்போது, ஸோ அந்த பிரளயம் தான் இங்க நம்ம பாக்குறது எல்லாமே முழு அழிவு. ஓகே, அடுத்தது 31 இவ்வளவு பாக்குற அர்ஜுனனுக்கு வந்து ஒரு மனசுல ஒரு பீதி. இத்தனை நேரம் அர்ஜுனன் வந்து பகவான அவருடைய ஒரு நண்பனாக பார்த்து கொண்டிருக்கிறான். 10வது அத்தியாயத்துல வந்து நீங்க தான் பரம்பொருள் அப்படிங்கிறான். பரம்பொருள் அப்படின்னோடனே சரி ரொம்ப டீசெண்டா ஒரு ஆளு, எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவா இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு தோற்றத்தை பார்த்தவுடன் அவனுக்கு வந்து ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் ஆச்சரியம், ஒரு பக்கம் அதிசயம், ஒரு பக்கம் குழப்பம், எல்லா எமோஷன்ஸுமே அந்த நேரத்துல அங்க அர்ஜுனுக்கு வந்தாச்சு.
அதனால அவன் வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்க போறான் பகவான்கிட்ட. அதுதான் இந்த ஒரு ஸ்லோகம் 31. ஆக்யானிமே கோ பவன் உக்ர ரூபோ நம அஷ்டுதே தேவவர பிரஷீதா விஜ்ஞாதும் இச்சாமி பவந்தம் ஆத்யம் நகி பிரஜானாமி தவ பிரவர்த்திம். வினோத் பிரபு, நீங்க படிங்க பிரபு. தேவர்களின் இறைவனே, உக்கிரமான ரூபமே, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து எனக்கு கூறும். உமக்கு எனது வணக்கங்கள். என்னிடம் கருணை காட்டுங்கள். தாங்களே ஆதி புருஷர். உங்களது நோக்கம் என்ன என்பதை அறியாததால் அதை தெரிந்து கொள்ள நான் விரும்புகிறேன். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம சொன்ன மாதிரிதான் பகவான்கிட்ட வந்து 2 கேள்விகள் கேட்கின்ற. நீங்கள் யார்? உங்களுடைய இலக்கு என்ன? இந்த மாதிரி ஒரு ரூபத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுடைய இலக்கு என்ன? இந்த கேள்வியை கேட்பதற்கான காரணம், இது வரைக்கும் பகவானை வந்து ஒரு நண்பனாக, ஒரு பரம்பொருளாக, ஒரு ஒரு உன்னதமான, இந்த இடத்துல காலரூபம் இஸ் ஆல்சோ உன்னதம் தான், பட் ஒரு பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு ரூபத்தை பார்க்கறான் இல்லையா? ஒரு இனிமையான ரூபத்தை பார்த்த அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு மனசுல பரம்பொருள் நீங்க தான் அப்படின்னு பார்க்கும்போது, அர்ஜுனன் அவரை பார்க்கறது 200 ஃபார்ம்ல தான் இருந்தாலும் கூட அந்த நாராயண ரூபத்துக்கான ஒரு மரியாதை, எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணகர்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் எல்லாம் அர்ஜுனன் தரும்பொழுது, அந்த 10வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல தரும்பொழுது பகவான் மேல ஒரு மரியாதை கலந்த, இந்த இடத்துல மரியாதை இல்லைன்னு கிடையாது, ரொம்ப டீசென்டா நம்ம நினைப்போம்ல. ஒரு ஆளை நீங்க ரொம்ப டீசென்டா நினைச்சுட்டு இருக்கீங்க, திடீர்னு அந்த ஆளு நடு ரோட்ல நின்று கண்ணா அப்படின்னு கத்துறான், கையில கத்தி வச்சு சுத்திட்டு இருக்கான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு இந்த ஆளை பத்தியா நம்ம இவ்வளவு நல்லா நினைச்சோம், இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கானே ரோட்ல நின்று அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி பகவானை அந்த மாதிரி ஒரு நிலையில பார்த்த அர்ஜுனனுக்கு இந்த ரூபத்தை பார்த்தவுடன், அதனால அவன் இந்த மாதிரி கேள்வி கேட்கின்றான். அதுதான் இந்த கேள்வியினுடைய ஒரு புரிதல். 32ல இருந்து 34 வரைக்கும் பகவான் பதிலளிக்கிறார். காலோ அஸ்மி லோகே ஷயக்ருத், அப்படின்னா எல்லாத்துக்கும் காலம் நான் தான். அதனால என்னுடைய ஒரு கருவியாக நீ பயன்படுவாயாக அப்படின்னு ஆணித்தரமாக பகவான் வந்து சொல்ல போறார். He has already decided, பட் இந்த இடத்துல வந்து ஆணித்தரமா எல்லா அழிவுக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இங்கு சொல்ல போகிறார். இந்த கால ரூபம், இந்த உலகத்தை அழிப்பவன் நான் தான். எஸ் பிரபு. பிரபு, ஆக்சுவலா மகா பிரளயம் இப்ப நடக்கல பிரபு. ஆக்சுவலா போர்ல தானே பிரபு எல்லாரும் அழிக்கப்படுறாங்க. அப்போ வந்து கால ரூபத்துல வந்து எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட போய் அழியிற மாதிரி எதுக்கு பிரபு காமிக்கிறாரு? அது நடக்கல பிரபு ஆக்சுவலா. அதுதான் நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜீவராசிகளுடைய ஒரு சுழற்சி இல்லையா? அர்ஜுனனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல நிக்கிற ஒரு போராளி, அவனுக்கு மரணம் ஏற்பட்டு வேறு ரூபத்துக்கு அவன் மாறும் பொழுது அந்த ரூபம் எப்படி இருக்கும்னு அர்ஜுனுக்கு தெரியாதாங்க. இதுல என்ன தத்துவம் என்றால், இந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, இந்த சுழற்சி, இந்த ஜீவராசிகளுக்கு அழிவு நிச்சயமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல காரணம். புரியுதா? இப்போ நம்மளுடைய ஃபார்ம் இப்போ தெரியுது அப்படின்னா, எனக்கு இந்த டெத் ஏற்பட்டு எனக்கு நெக்ஸ்ட் ஃபார்ம் என்னவா வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பர்மனண்டா ஒரு அழிவு ஒண்ணு இருக்கு, அந்த பிரளயத்துல வந்து பர்மனண்டா ஒரு அழிவு இந்த ஜீவராசிகளுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த இடத்துல அர்ஜுனுக்கு ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவன் கண்ணு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே, அதுக்குதான் அவர் ஆரம்பத்திலேயே சொல்றாரு. அது நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நீ வந்து இந்த உடம்ப தாண்டா அழிக்கிற, இந்த ஆத்மாவை நீ அழிக்கல அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல இந்த கால ரூபத்துல நம்ம பார்க்கறது எல்லாமே எப்படி நினைச்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆத்மாக்கு அழிவில்லை, அந்த ஆத்மா வந்து பகவானோட போய் சேருது அப்படிங்கிறது. அதனாலதான் இந்த இடத்துல வந்து இந்த கால ரூபத்துல அவனுக்கு ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவன் கண்ணு முன்னாடி பார்க்கிற ரூபங்கள் எல்லாமே எங்க போகும், ஃபைனலா எங்க போகும், பகவான் கிட்ட போய் சேரும். அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே பரமாத்மாவோடு போய் சேர்ந்து விடுகின்றன அப்படின்னு. அதுதான் அவனுக்கு புரியுற மாதிரி காட்டுற ஒரு விஷயம். ஆக்சுவலா வந்து இவங்க தான் கடைசியில போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நடுவுலயே அழிவு வரப்போகுது. பட் மகா பிரளயத்துல அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாற்றுக்குமே மீண்டும் ஒரு அழிவு இருக்கு. அவங்க எந்த ரூபத்துல அப்ப இருப்பாங்களோ தெரியாது நமக்கு, எந்த ஜீவராசிகளாக அவங்க இருப்பாங்களோ தெரியாது நமக்கு. அவர்களுக்கு அப்பொழுது அழிவு அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே பிரபு. ஓகே. சோ இந்த இடத்துல அந்த 31, அதாவது பகவான்கிட்ட இந்த 2 கேள்விகள் கேட்பதற்கு அதான் காரணம். இப்ப பகவான் வந்து அதுக்கான ஒரு பதிலை தரப்போகிறார். அந்த காலம் என்பது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம். ஐ திங்க் இது உங்களுக்கு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோங்க. ஸ்ரீ பகவானுவாச்சா காலோ அஸ்மி லோகஷயக்ருத் பிரவர்தோ
லோகான் ஷமஹர்த்தும் இஹ பிரவர்த்தஹ ரிதே அபித்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏ அவஷ்திதஹ பிரதி அனிகேஷு யோதஹ. சசிகலா மாதிரி டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஆலம் நான், உலகங்களின் அழிப்பவற்றில் மிக பெரியவன். எல்லா மக்களையும் அழிப்பதற்காக நான் வந்துள்ளேன். உங்களை தவிர, பாண்டவர்களை தவிர இரு தரப்பிலும் உள்ள எல்லா வீரர்களும் அழிக்கப்படுவர். கீழக்கதை படிக்கட்டும். அப்புறம் படிக்கலாம் ஒரு நிமிஷம். ஓகே. பகவான் இதுல அதாவது அழிவுக்கு காரணம் நான் தான். காலோ அஸ்மி லோக ஷயக்ருத் அப்படின்னா எல்லா அழிவுக்கும் நான் தான் காரணம். ரெண்டு பக்கத்துல இருக்கிற போர் வீரர்களுக்கும் அழிவு ஏற்பட போகுது. பின்னாடி சொல்ல போறேன். இதுதான் என்னுடைய திட்டம். அகைன் இந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த அழிவு அப்படிங்கிறது இந்த ஆத்மாக்களுக்கான அழிவை பத்தி அவர் பேசுறாரு. நான் ஆத்மாக்கு அதாவது அந்த உடலுக்கு அழிவு வேறு ஒரு ரூபம் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல். ஆத்மா எப்போ அழிவு அப்படின்னா எப்போது மீண்டும் எங்க இருந்து வந்ததோ அந்த இடத்துல போய் சேருமோ அது மகா பிரளயத்துல. சோ அதைத்தான் அவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அழிவு என்பது எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்கிறது. நீ யாரையுமே உன்னால காப்பாற்ற முடியாது. எனவே நீ எனக்காக என்னுடைய ஒரு ஆயுதமாக இருந்து எழுந்து போரிடு அர்ஜுனா அப்படின்னு சொல்ல போறாரு இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 ஸ்லோகத்துல. இந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகத்துல எஸ் நீ சொல்ற அந்த காலரூபம் நான் தான், காலரூபம் என்பது நான் தான் அப்படின்னு என்னுடைய அந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறார் பகவான். என்னுடைய இலக்கு, என்னுடைய திட்டம் என்றால் அனைவரையும் இந்த யுத்தத்துல காலரூபமாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எல்லாரையுமே அழிக்க போறேன், பாண்டவர்களை தவிர. அதே போல இன்னொரு ஒரு புரிதலும் பார்க்கும்போது எல்லோருக்குமே அழிவு. பாண்டவர்களுக்கு அவங்க எங்க இருந்து பாண்டவர்களா வந்தாங்களோ அந்தந்த நிலையை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதும் ஒரு புரிதல் நமக்கு. பாண்டவர்கள் 5 பேரும் எங்கிருந்து வந்தாங்க, எந்தெந்த இடத்துல இருந்து வந்தாங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ஒரு எக்ஸ்பான்ஷன். கரெக்ட். அர்ஜுனன் யாரு, கர்ணன் யாரு, யுதிஷ்டர் யாரு, நகுலன் யாரு, சகாதேவன் யாரு, பீமன் யாரு அப்படின்னு பார்த்தா தே ஆல் ரெப்ரசன்டிங் த சுப்ரீம் லார்ட். எல்லாமே பகவானுடைய ஒரு சகாக்களாக இருந்தவர்கள் தான், தேவர்களாக இருந்தவர்கள் தான், ஒவ்வொரு பொறுப்பில் இருந்தவர்கள் தான். இந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிற அந்த திட்டத்திற்காக பகவானுக்கு உதவுபவர்கள் எல்லாருமே. சோ அவங்க எல்லாருமே என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அவர்களுடைய அழிவு எப்படிப்பட்ட அழிவு அப்படின்னா அவர்களுக்கு அழிவு கிடையாது, அவர்கள் மீண்டும் அந்த நித்திய பணிக்கு செல்ல போகிறார்கள். அது ஒரு புரிதல் நமக்கு. நம்ம உடனே கேட்கலாம், அப்ப பாண்டவர்களுக்கு அழிவு இல்லைன்னா என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, பாண்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு தே கேம் ஃபார் அ பர்டிகுலர் மிஷன், அவ்வளவுதான். இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்றீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கீங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன பண்றாங்க, எலெக்ஷன் நடக்குதுப்பா, யூ ஆர் கோயிங் டு பிகம் அன் எலெக்ஷன் கமிஷனர் ஃபார் 10 days. எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் உன்னுடைய பதவி இதுதான் அப்படின்னு. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அகைன் ஹி வில் கோயிங் பேக் டு த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்ட். அந்த மாதிரி இந்த பாண்டவர்கள் இந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர்கள் தரக்கூடிய இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது எல்லாருக்குமே அழிவுன்னு சொல்றாரு பகவான், பாண்டவர்களுக்கு மாத்திரம் அழிவு இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா இப்படி புரிஞ்சுக்கணும். எந்த பர்பஸுக்காக பகவான் இந்த அவதாரம் எடுத்தாரோ, ராம அவதாரம் நீங்க பாத்தீங்கன்னா ராம அவதாரத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தேவர்கள், பிரம்மதேவன் உட்பட அனைவருமே சென்று அவரிடம் முறையிடுகிறார்கள். என்ன முறையிடுகிறார்கள் என்றால், அங்க எங்களால தர்மத்தை செய்ய முடியல. பூலோகத்துல இந்த ராவணன் ஒருத்தன் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த கொடுங்கோல் ஆட்சி பண்றதால எங்களால தர்மத்தை சரியா பண்ண முடியல, எங்களால யாகங்கள் சரியா செய்ய முடியல, எங்களால வேத பாராயணம் எதுவுமே செய்ய முடியல, எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி தர்மத்தை நிலைநாட்ட வாங்க அப்படிங்கிறாரு. அப்ப ராவணன் சீதாவை தூக்கின்னு போயிடுவான், நீங்க ராவணனை கொல்லணும் வாங்க அப்படின்லாம் கேட்கல. ராம அவதாரம் அவர் எடுக்கும்போது சீதாக்கும் ராவணேஸ்வருக்கும் உள்ள கனெக்ஷன் எல்லாம் அப்போ வரவே கிடையாது. பகவான் தோன்றியதற்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த பிரேயர்ஸ் ஆஃப் த டெமிகாட்ஸ் பிளஸ் சாதுக்கள் எல்லாருமே இந்த மாதிரி நாங்க கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்போ அவர் ஒரு கண்டிஷன் ஒண்ணு போடுறாரு, நீங்க எல்லாருமே நான் எடுக்கிறேன், இந்த அவதாரம் எடுக்கிறேன், ஆனா எல்லாருமே நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். வானர சேனை அப்படிங்கிறது எல்லாமே யாரு, அந்த வானர சேனை எல்லாமே தேவர்கள். அவர்கிட்ட சொல்றாரு,
நான் இந்த சண்டை அதாவது இந்த இடத்துக்கு நான் வரணும், அந்த அரக்கர்களை எல்லாமே ஒழிக்கணும், நீங்க காடுகள்ல தான் இது நடந்துகிட்டு இருக்குங்கிறீங்க இல்லையா? அப்பனா அந்த காடுகளில் வாழக்கூடிய வானரங்களாக நீங்கள் வர வேண்டும். நீங்க இப்போ ரொம்ப ஜாலியா நிம்மதியா நீங்க பக்தி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையை விட்டுட்டு நீங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எனக்காக நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். அந்த மாதிரி இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பாண்டவர்கள் அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணருடைய ஒரு மிஷன். அவர் என்னமோ பண்ணணும், அந்த தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுகிறார். அப்ப அந்த திட்டத்தில் உதவுவதற்காக வந்தவர்கள். அதனால அவர்களுக்கு அழிவு கிடையாது. அவங்க எட்டர்னலா என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அந்த பொசிஷனுக்கு அவங்க போறாங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், ஆச்சாரியர்களோட ஒரு விளக்கம். ஓகே, அதே போல அர்ஜுனன் இந்த இடத்துல சண்டை போட வேண்டாம், இதுக்கு முன்னாடி வரைக்கும், நாட் அட் திஸ் பாயிண்ட், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது புரிந்ததுக்கு பிறகு அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னா, அந்த சத்திரியன், அந்த பிராமணர்கள், அவங்க எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் தெரிஞ்சுக்க போறான் அப்படிங்கிறதும் நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணனுக்கு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பதில் கூறும்போது இந்த 2 பதில்கள் மூலமாக அவன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாண்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு அழிவிருக்கிறது. இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு என்ன விஷயம் என்றால், அவன் பகவானுக்காக அந்த அழிவிற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய பகவானுக்காக நான் ஒரு சிறிய துரும்பாக, ஒரு ஆயுதமாக நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயம்தான் அவன் இங்கு தெரிந்து கொண்டிருக்கிறான். இதனுடைய பர்போர்ட் ராஜேஸ்வரி மாதிரி பர்போர்ட் படிக்கிறீங்களா? தன்னுடைய நண்பர் என்றும் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் என்றும் கிருஷ்ணரை அர்ஜுனன் அறிந்திருந்தான். இருப்பினும் அவரால் தோற்றுவிக்கப்பட்ட பற்பல உருவங்களை பார்த்து அவன் குழம்பியுள்ளான். எனவே இத்தகு அழிவு சக்தியின் உண்மையான நோக்கம் என்ன என்று அவன் வினவுகிறான். வேதங்களில் எழுதப்பட்டுள்ளபடி பிராமணர்கள் உட்பட அனைவரையும் அழிக்கக்கூடியது பரம உண்மை. கட உபநிஷத்தில் கூறப்பட்டுள்ளபடி 1.2.25 யஸ்ய பிரம்மாச்ச சத்ரம் ச உபேபவத ஓதனஹ மிருத்யோர் யஸ்யோபசேஷனம் சேஷனம் க இத்தாவேத யத்ர சஹ. பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் அனைவருமே காலப்போக்கில் பரமனால் உணவை போன்று விழுங்கப்படுகின்றனர். பரம புருஷரின் அந்த உருவம் எல்லாவற்றையும் அழிக்கும் பேருருவம். எல்லாவற்றையும் அழிக்கும் இந்த கால ரூபத்தில் கிருஷ்ணர் தன்னை இங்கு வெளிப்படுத்துகிறார். பாண்டவர்கள் சிலரை தவிர போர்க்களத்தில் இருந்த அனைவருமே அவரால் அழிக்கப்படுபவர். அர்ஜுனன் போர் புரிவதில் நாட்டமின்றி இருந்தான். போர் புரியாமல் இருப்பது சிறந்தது என்றும் அதனை தவிர்த்து விட்டால் விரக்திக்கு இடம் இருக்காது என்றும் அவன் எண்ணினான். அவனது எண்ணத்திற்கு பதில் கூறும் விதத்தில், நீ போரிடாமல் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் அழிய போகிறார்கள், இதுவே எனது திட்டம் என்று பகவான் கூறுகிறார். போரிடுவதை அர்ஜுனன் நிறுத்தினால் அவர்கள் வேறு விதத்தில் மரணமடைய போகிறார்கள். எனவே அவன் போரிடாவிட்டாலும் மரணத்தை தடுக்க முடியாது. உண்மை என்னவெனில் அவர்கள் அனைவரும் ஏற்கனவே இறந்து விட்டனர். காலம் என்பது அழிவாகும். பரம புருஷனின் இச்சைப்படி எல்லா படைப்புகளும் காலப்போக்கில் அழிக்கப்படுகின்றன. இதுவே இயற்கையின் சட்டம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த காலரூபத்தை பத்தி, அதாவது பகவான் இங்க பேசுறாரு இல்லையா, இதை பத்தி நம்ம பேசும்போது ஆச்சாரியர்கள் இன்னும் கொஞ்சம் ரொம்ப சுவையான ஒரு சில விளக்கங்கள்லாம் தராங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலரூபம் அப்படிங்கிறது பகவான் அர்ஜுனன் மீது கருணையை காண்பிக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, பக்தர் அல்லாதவர்களுக்கு இந்த காலரூபம் ஒரு பயத்தை உண்டுபடுத்தும். நம்ம இங்க படிக்கும்போது அர்ஜுனன் பயப்படுற மாதிரிலாம் நம்ம படிச்சோம். பட் ஆக்சுவலா இந்த காலரூபம் பகவான் இஸ் வெரி வெரி மெர்சிஃபுல் டுவர்ட்ஸ் அர்ஜுனா அண்ட் டுவர்ட்ஸ் பாண்டவாஸ் அண்ட் ஆல். எப்படி நரசிங்கதேவ் முன்னாடி மற்றவர்களுக்கு ஒரு பயம் இருந்து பிரகலாத் மகாராஜா ரொம்ப அன்பாக அந்த பகவானை அணுகினார். அதே போல நரசிங்கதேவ் பகவான் எப்படி பிரகலாதரிடம் அன்பாக இருந்தார். அந்த பிரகலாதர் கிட்ட இருந்த ஒரு நெருக்கம் அந்த நேரத்துல அங்க பக்கத்துல இருந்த தேவர்கள் கிட்ட கூட அதை எதிர்பார்க்க முடியவில்லை. அதனால தேவர்கள்லாம் பயந்துட்டாங்களா அப்படின்னு கிடையாது. அந்த நேரத்துல தேவர் சிம்பிளி எக்ஸிபிட்டிங் அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபியர் மாதிரி காமிச்சாங்க. ஆனால் கருணை இருந்தது.
அந்த ரூபம் பயங்கரமான ரூபம், நரசிங்கதேவருடைய ரூபம் பயங்கரமான ரூபமாக இருந்திருந்தாலும் கூட அவர் பிரகலாதரிடம் செல்லும் போது ஒரு அன்பாக, அந்த ஒரு வாஞ்சையாக, அது போல இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கருணையாக இருக்கிறார். ஸ்ரீதர் சுவாமி எழுதும்போது நரசிங்கதேவர் இஷ்ட தேவதா ஃபார் பிரகலாத் மகாராஜ் இல்லையா? எப்படி வந்து ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியிடம் அன்பாக இருக்குமோ அது போல நரசிங்கதேவர் பிரகலாதரிடம் அவ்வளவு அன்பாக இருக்கிறார். அதுதான் இந்த கதா உபநிஷத்துல வந்து பிரபுபாதர் எழுதுறாரு இல்லையா? பிராமணர்கள், சத்திரியர்கள் எல்லாருமே வந்து அந்த பகவானிடம் நிச்சயமாக அந்த மரணம், அந்த சுழற்சியிலிருந்து யாராலையுமே மீள முடியாது. அந்த காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அவர்களால் மீள முடியாது. ஆனால் அந்த பக்தர்களுக்கு பகவானுடைய கருணையின் மூலமாக அந்த கால ரூபத்தின் மீது பயம் இருக்காது, மரணத்தின் மீது பயம் இருக்காது. அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த ரூபம் நீங்க வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ரூபத்தை பார்த்து பயம் அப்படி எடுக்காம மரணத்தை பார்த்து பக்தர்களுக்கு பயம் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா பகவானோட அந்த தொடர்புல தொடர்ந்து அவர்கள் இருந்து கொண்டே இருப்பதினால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பயம் இல்லாமல் இருக்கின்றது. இந்த பயம் ஏன் வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது பிரபுபாதர் ஒரு சில கோட்டு கொடுக்குறாரு. கிறிஸ்துவ சமயத்திலும் இஸ்லாமிய சமயத்திலும் என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு. கிறிஸ்துவர்கள் பைபிள்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்துல அந்த பைபிள், அதாவது அந்த பகவான், நாட் பகவான், அபவுட் ஜீசஸ், அந்த ஜீசஸை பத்தி அவங்க சொல்லும்போது எங்க மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடுவார்களோ அப்படின்னு ஆரம்ப காலத்துல விக்கிரக வழிபாடு யாரெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த விக்கிரகங்களை எல்லாமே அவங்க உடைக்க துவங்கினாங்களாம். அதன் பிறகு மலைவாழ் மக்கள், இந்த இடத்துல மலைவாழ் மக்கள் விக்கிரகம் அப்படின்னா த ட்ரைபல் பீப்புள்ஸ் ஃபெய்த் ஆன் சம்திங் இல்லையா? அவங்க ஏதாச்சும் ஒரு உருவத்தின் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனைகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி அந்த அந்த ட்ரைபல் பீப்புள், அந்த மலைவாழ் மக்கள், அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருந்தது. அதே போல குரான்லயும் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது கிறிஸ்டியானிட்டியில வந்துட்டு இந்த ஜூஸ்ன்னு சொல்றோம்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அப்ப வந்து there was a small confusion about அந்த ஜூஸுக்கும் கிறிஸ்டியானிட்டி அந்த ஃபாலோவர்ஸ். That is what they are called as a Protestant. Those who are protesting the Christianity, they were called as a Protestant Catholics அப்படின்னு. அப்ப ஆரம்ப காலத்துல யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் எல்லாமே கொல்லப்பட்டார்கள். இவங்கெல்லாம் நம்மளுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க, இவங்க முதல்ல சாகடிச்சிருங்க, அப்பதான் நம்முடைய தர்மம் நிலைநாட்டும் அப்படின்னு. ஆனால் யாருக்கு அந்த இடத்துல சாவு வரவில்லை என்றால் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை, அந்த அந்த பர்டிகுலர் சமயத்தின் மீது நம்பிக்கை இருந்ததினால் அவர்களுக்கு உயிர் சேதம் ஏற்படவில்லை. அந்த மாதிரி இங்க வந்து பிரபுபாதர் எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, அதர்மத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய கௌரவர்கள், தர்மத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பாண்டவர்கள், இவங்கள்ல பாண்டவர்களுக்கு அந்த பயமே இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா அவங்க தர்மத்தை நோக்கி செல்லு கொண்டிருக்கிறார்கள். சோ இந்த விஷயங்கள் தான் எல்லா விதமான ஆச்சாரியர்களுமே பொதுவாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த கால ரூபத்தை பற்றி வர்ணிக்கிறார்கள். இன்னொரு விஷயம், இந்த விராட்ட ரூபம் அப்படிங்கிறது பர்மனன்ட் கிடையாது. இட் இஸ் நாட் எட்டர்னல், நித்தியம் கிடையாது. இது நித்தியமே கிடையாது. விராட்ட ரூபம், இந்த கால ரூபம் எல்லாமே நித்தியம் கிடையாது. நிச்சயமான பகவானுடைய ரூபம் என்ன அப்படிங்கிறது பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால பக்தர்களுக்கு இதன் மீது எந்த விதமான ஒரு பயமும் தேவை கிடையாது. விராட்ட ரூபம் அப்படின்னு பகவான் கிட்ட எந்த ரூபமும் கிடையாது. நம்ம போன கிளாஸ்ல படிச்ச மாதிரியே சுகதேவ கோஸ்வாமி இந்த ஒரு உருவத்துக்கு முக்கியத்துவம் தருவதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, பக்தி மீது நாட்டம் இல்லாதவர்களுக்கு, பகவானை புரிந்து கொள்ள முடியாதவர்கள், பகவானை எல்லா இடத்துலயும் அவர் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரூபத்தை பற்றி வர்ணிக்கப்படுகிறது. அப்படின்னா அவங்க பார்க்கிற இடத்துல ஒரு ஜட பொருளை பார்க்காமல் அந்த இடத்துல ஒரு ஆன்மீகத்தை பார்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக இந்த இடத்துல இந்த ரூபம் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பக்தர்களுக்கு பயத்தை தராது, அபக்தர்களுக்கு அது பயத்தை தருகிறது. இந்த இடத்துல இந்த கால ரூபத்தை பகவான் காண்பிப்பதற்கான காரணம் என்ன? அவன் என்ன கேட்டான்? விஸ்வரூபத்தை மாத்திரம்தான் காட்டுன்னு கேட்டான் அர்ஜுனன் இல்லையா? ஆரம்பத்துல கால ரூபத்தை பத்தி அவன் கேட்கவே இல்லை. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி பகவான் என்ன பண்ணியிருக்காரு, அர்ஜுனனுக்கு காண்பித்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப திடமான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். ஆரம்பத்துல இந்த டிஸ்கஷன் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு?
ரெண்டு பேருக்கும் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு? அர்ஜுனனுக்கும் பகவானுக்கும் எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு? அட் எனி காஸ்ட் அர்ஜுனா ஷுட் இன்வால்வ் ஹிம்செல்ஃப் இன் திஸ் ஃபைட். இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த யுத்தத்தில் அர்ஜுனன் நிச்சயமாக கலந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு குழப்பத்தில் இருக்கிறான். அவன் மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றான். இந்த யுத்தத்தை பண்ணலாமா வேண்டாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கம்ப்ளீட் ஆகணும், இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான இந்த யுத்தம் நான் நிச்சயமாக முடிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல டீம் லீடர் பார்த்தீங்கன்னா, டீம் லீடர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். ஸ்டாஃப் எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்டுக்கான ஸ்டாஃப் கிடையாது. வேற வேற டிபார்ட்மெண்ட்ல இருந்து ப்ராஜெக்டுக்கு ஸ்டாஃபை கூட்டிட்டு வரணும். மற்ற டிபார்ட்மெண்ட்காரங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க, இல்ல இல்ல என்னுடைய வேலை நின்று போச்சு, உனக்கு ப்ராஜெக்டுக்கு நான் என் ஆளை தர முடியாது அப்படிம்பாங்க. எப்படியாச்சும் ஏதாச்சும் கோல்மால் பண்ணி அந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது போல பகவானுக்கு இந்த இடத்துல அவர் என்ன நினைச்சாரோ அந்த தர்மத்திற்காக அர்ஜுனனை பயன்படுத்தி இந்த யுத்தத்தை அவர் நடைபெறுத்த வேண்டும். அதற்காக பகவான் இந்த காலரூபத்தின் மூலமாக அவனுக்கு மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். ஸ்பெசிபிக்கா அர்ஜுனன் கேட்கவே இல்லை. அர்ஜுனன் ஸ்பெசிபிக்கா கேட்டது ஒன்லி விஸ்வரூபம், காலரூபம் கேட்கவில்லை. ஆனால் பகவான் அவனுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாரு, அவருடைய கருணையை காண்பிக்கிறார். என்கிட்ட இதை விட இன்னும் எவ்வளவு பெரிய இது இருக்கு பாத்துக்கோ, மகிமை என்கிட்ட இருக்கு பாத்துக்கோ அப்படிங்கறத அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். இதனால என்னை எதிர்க்கக்கூடிய கௌரவர்களுக்கு நிச்சயமாக மரணம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் அவனுக்கு அர்ஜுனனுக்கு வந்துரும். அதனால அவன் போர் புரிய மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையிலிருந்து அவன் முழுவதுமாக மாறி விடுவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கை பகவானுக்கு. அந்த ஒரு விஷயத்திற்காக இந்த காலரூபமும் காண்பிக்கப்படுகின்றது. அதுதான் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு புரிதலோடு 33வது ஸ்லோகத்துல பகவான் கம்ப்ளீட்டா நான் எல்லாரையுமே, உன்னுடைய எதிரிகள் அனைவரையுமே நான் ஆல்ரெடி அழித்து விட்டேன். இப்ப ஜஸ்ட் தர் பாடி இஸ் தேர். அந்த சோலுக்கு என்ன ஆக போகுது, அதுதான் நம்ம ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு அழிவு என்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது அவர்களுடைய அழிவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. என்னால எல்லா முடிவும் ஏற்படுத்தி ஆயிடுச்சு. சோ நீ எனக்காக இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 33வது ஸ்லோகத்தினுடைய 33. I'll read the sloka. தஸ்மாத்வம் உதிஷ்ட யசோ லபஷ்வ ஜீத்வ சத்ரூன் புங்க்ஷ்வ ராஜ்யம் ஷம்ருதம் மயை வைத்தே நிகதாக பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவஸ்ரவய ஷசின். அச்சுதா பிரபு, ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. தஸ்மாத்வம் உத்திஷ்ட யாஷோஸ் லபஷ்வ ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் ஸ்மிருதத்வம் மயை வைத்தே நிகதா பூர்வம் ஏவ நிமித்த மாத்திரம் பவஸ்வய சாஷின். எனவே எழுந்து போரிட தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. ஹரே கிருஷ்ணா. சவ்ய சச்சி, சவ்ய சச்சின்னு என்ன தெரியுமா இருக்காச்சும்? சவ்ய சச்சினா அர்ஜுனுடைய திறமை. அர்ஜுனன் வந்து லெஃப்ட் பிளஸ் ரைட்டு ரெண்டு கையிலையும் சண்டை போடக்கூடியவன். அந்த அளவுக்கு அவன் திறமை வாய்ந்தவன். ஸோ நிமித்த மாத்திரம் பகவான் நீங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அளவுக்கு திறமை இருக்கக்கூடிய ஆள் நீ, என்னுடைய ஒரு உபகரணமாக நீ வந்து நிச்சயமாக இருக்க வேண்டும். பகவான் அர்ஜுனனை இங்கு ஊக்கப்படுத்துகிறார். பகவானினுடைய ஒரு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அர்ஜுனன் என்னோடு சேர்ந்து போர் புரிய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அவருக்கு ரொம்ப குறிப்பாக, பகவானுக்கு ரொம்ப குறிப்பாக இந்த பௌதீக உலகத்துல ஒரு திட்டம் இருக்கு. ஆன்மீக உலகத்துல திட்டம் அப்படின்னா அவர் கஷ்டப்படவே வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும். பட் பௌதீக உலகத்துலதான் அவருக்கு எக்கச்சக்க சிக்கல்கள். ஏன்னா அவருடைய ஆற்றல் தான் இல்லையா அந்த எனர்ஜிங்கிறது, தட் இன்ஃபீரியர் எனர்ஜி ஆஃப் த சுப்ரீம் லார்டு. பௌதீகம் இல்ல ஜடம், அது அவருடைய தாழ்ந்த சக்தியாக இருந்தாலும் அது பெரிய ஆற்றல் படைத்தது. அவருடைய சக்தியையே அவர் இங்கு சண்டை புரிந்து அவருடைய ஓன் சக்திக்கு அகைன்ஸ்டாவே பகவான் வேறு ஒரு சக்தியை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த
ஜட இயற்கையினுடைய ப்ராப்ளத்தை நம்ம பார்க்கும்போது, அதனாலதான் பகவான் நீங்க சொல்றாரு, இந்த ஜட வாழ்க்கையில பகவானுடைய திட்டம் அப்படிங்கும்போது ரொம்ப மெட்டிகுலஸா ஹஸ் டு பிளான். எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கறது அவ்வளவு திட்டவட்டமாக அவர் யோசனைகள் செய்யும் பொழுது அந்த யோசனைகளுக்கு எப்படி அர்ஜுனனை பயன்படுத்த வேண்டும், காரணம் என்ன அதுக்காக தான் அந்த சவ்ய சச்சிங்கிற போது அந்த பெருமை வாய்ந்த அர்ஜுனனை எதற்காக எடுக்கப்பட்டார்கள், எதற்காக அவன் வந்து ஒரு பகவானுடைய இந்த யுத்தத்துல வந்து ஒரு 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 கருவியாக அவன் செயல்படுகிறான் அப்படின்னா அவனுடைய திறமை, அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கிறது. அதே போல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகம் முழுவதற்கும் அது தெரிய வேண்டும். அவருடைய புத்திசாலித்தனம், இந்த யுத்தம் எப்படி நடக்குது அப்படின்னா அது எல்லாமே முழுக்க முழுக்க பகவானினுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது. ரொம்ப வெரி கேர்ஃபுல்லி பிளான்டு. அவ்வளவு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நம்ம மகாபாரதம் ஃபுல்லா படிக்கும்போது ஒவ்வொரு எதிரிகளையும் அவர் எப்படி அழித்தாருன்னு பார்க்கும்போது அவ்வளவு கிளவரா திட்டம் போட்டிருப்பாரு. ஒவ்வொரு திட்டமும் அந்த அளவுக்கு போட்டு முன்கூட்டியே தெரிந்திருந்து இந்த மாதிரிலாம் நடக்கும், பாண்டவர்களால் இதை வந்து சமாளிக்க முடியாது, நம்ம இப்ப பண்ணி கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு பல்வேறு திட்டங்களை தீட்டியது. ஸோ தட் ஷோஸ் இஸ் சைன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அந்த அளவுக்கு அந்த புத்திசாலித்தனத்தினுடைய ஒரு அறிகுறி பகவானினுடைய நடவடிக்கைகளில் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா முட்டாள்களுக்கு வந்து அதெல்லாம் அந்த அளவுக்கு புரியவே புரியாது. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா இந்த பிக் பேங் தியரி, அதாவது 2 கல் வந்து ஒன்னோட ஒண்ணு இடிச்சுது, அதுல இருந்து விழுந்த துகள்கள் தான் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலா அதை எடுத்துப்பாங்க. பட் லார்ட்ஸ் கிரியேஷன், அவருடைய பிளான் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ரொம்பவும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அது ஆற்றல் படைத்தது. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளுரை படிச்சீங்களா யாராச்சும்? 33 ஒரு நிமிஷம் படிக்கலைங்க பிரபு. படிக்கல இல்லையா? தினகரன் பிரபு நீங்க படிங்க பிரபு, பொருளுரை படிங்க. பிரபு. படிங்க பிரபு. படிக்கிட்டீங்களா பிரபு? படிங்க பிரபு. ஷஷாஷின் எனும் சொல் போர்க்களத்தில் மிகவும் திறமையாக அம்பு எய்யக்கூடிய ஏவனை குறிக்கிறது. எனவே தனது எதிரிகளை கொள்வதற்காக அம்புகளை செலுத்துவதில் நிபுணனாக திகழும் அர்ஜுனன் இப்போரில் இப்பெயரினால் அழைக்கப்படுகிறான். நிமித்த மாத்திரம் கருவியாக ஆவாயாக எனும் சொல் மிகவும் முக்கியமானது. முழு உலகம் முழுமுதற் கடவுள் திட்டமிட்டு படி இயக்கி வருகிறது. போதிய அளவில்லாத முட்டாள் மக்கள் மட்டுமே இயற்கை திட்டமிட்டு இயங்குவதாக உலகில் உள்ள அனைத்தும் தானாக தோன்றியதாகவும் எண்ணுகிறார். பேரளவு விஞ்ஞானிகள் பலர் படைப்பினால் பற்றி கருத்து கூறும்போது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் என்று கூறுகிறார். ஆனால் இருந்திருக்கலாம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த ஜட உலகில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் என்ன? கட்டுண்ட ஆத்மா முழு முதற் கடவுள் திருநாட்டிற்கு திரும்ப செல்வதற்கான ஒரு வாய்ப்பே. இந்த பிரபஞ்ச தோற்றம் அவர்கள் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயன்று வருகின்றது. அத்தகைய அதிகார மனப்பான்மை இருக்கும் வரை அவர்கள் கட்டுண்ட வாழ்வில் செயல்பட்டு வருவார்கள். ஆனால் பரமபுருஷரின் திட்டத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பவன் மிகவும் புத்திசாலி ஆவான். பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பு அழிவு இறைவனின் பரம ஆணையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இவ்வாறாக குருஷேத்திர போரும் இறைவனின் திட்டமிட்டபடியே நடக்கிறது. அர்ஜுனன் போரிட மறுத்தான். ஆனால் பரமபுருஷரின் விருப்பத்தின் அடிப்படையில் அவன் போரிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறான். அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒருவன் பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் தனது வாழ்வை பகவானின் திவ்யமான தொண்டிற்காக அர்ப்பணித்தால் அவன் பக்குவமானவன் ஆவான். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. நெக்ஸ்ட் ஸ்லோகா இஸ் 34 ஸ்லோகா. பத்மாவதி மாதாஜி படிங்க பார்க்கலாம். ஸ்லோகம் பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க பார்க்கலாம். கிருஷ்ணா பிரபுஜி. द्रोणं च भीष्मं च जयद्रथं च कर्णं तथान्यान् अभियोध वीरान् मया हतांस्त्वं जहिमा व्यदिष्टा युध्यस्व चेतासि रणे सपत्नान्. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டு விட்டனர். எனவே அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம், வெறுமனே போரிடுவாயாக.
எனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்தி விடுவாய். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுடைய ஒரு திட்டம், பகவானுடைய திட்டம் இங்க என்ன சொல்றாரு, இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? எல்லா பெருந்தலைவர்கள் எல்லாருமே யாரு? துரோணா, பீஷ்மா, ஜெயத்ரதா, கர்மா எல்லாருமே அழிந்து விட்டார்கள். ஸோ இதை எப்படி புரிந்து கொள்வது? எப்படி இதை புரிந்து கொள்வது? இந்த பதத்தை எப்படி புரிந்து கொள்வது என்றால், முதலில் பகவான் என்பவர் காலா, இஸ் டைம் இல்லையா? இந்த இடத்துல டைம்னா என்னது? நம்ம எல்லாருமே ஒரு பௌதிக வாழ்க்கையில இருக்கோம் அப்படிங்கும்போது, எனக்கு 60 வயசு, 70 வயசு, 80 வயசு அப்படிங்கும்போது இட் இஸ் ஃபிக்ஸ்டு கம்ப்ளீட்லி. ஸோ ஹி இஸ் கண்ட்ரோலர் ஆஃப் த காலா, டைம். நமக்கு விதிக்கப்பட்ட நேரத்திற்கு கட்டுப்பாட்டாளர் அந்த பகவான். ஸோ அந்த மாதிரி இந்த பீமா, துரோணா, ஜெயத்ரதா, கர்ணா இவங்க எல்லாமே தே ஆர் ஆல் கம்மிங் அண்டர் த கர்மா, சாரி அண்டர் தி காலா, அண்டர் த டைம். அந்த டைமை எப்படி முடிக்கணும் அப்படிங்கும்போது அதற்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது பீஷ்ம பிதாமாவிற்கு இல்லையா? இஷ்டம் மிருத்யு அப்படின்னு, யூ கேன் டிசைட் த டைம் அப்படின்னு. பட் ஈ கேன் நாட் எக்ஸ்டெண்ட் இன் த சென்ஸ், ஈ கேன் நாட் கம்ப்ளீட்லி அந்த டைம் அவனால எடுக்க முடியாது. 10 மணி நேரத்துல ஒருத்தன் சாகணும் அப்படின்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட், பட் எண்ட் ஆஃப் த டே நிச்சயமா உனக்கு ஒரு சாவு. 10 மணி நேரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக 20 மணி நேரத்துல நீ சாகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சாவு, அந்த மரணம் என்பது, ஸோ தட் இஸ் த டைம். அந்த காலா அப்படிங்கிறத என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவர் தான் இறுதியாக நம்மை அழிப்பவர், இந்த உலகத்தையே அழிப்பவன் நான் தான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா பகவான். ஐ எம் த டைம், ஐ எம் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிறாருல, காலம் நான் தான், அதை அழிப்பவனும் நான் தான் அப்படின்னு. அப்படின்னா அந்த பாண்டவ வீரர்களோ அல்லது கௌரவ வீரர்களோ எல்லாருக்குமே அந்த விதியானது, அந்த நேரம் என்பது முடிக்கப்பட்டு விட்டது. ஈவன் பாண்டவாஸ் கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அதை சிம்பாலிக்கா எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கும்போது எல்லாருமே அந்த வடக்கு நோக்கி, இமயமலை நோக்கி அவர்கள் சென்ற போது ஒவ்வொருவருக்கும் அந்த அழிவு ஏற்படுவதாக. பட் அவங்களுக்கு அந்த மீண்டும் அந்த ஜீவராசி அப்படிங்கிற ஒரு சுழற்சிக்கு அவர்கள் வராமல் எங்க இருந்து வந்தாங்களோ அங்க போற மாதிரி. ஆனா இந்த பௌதீக லோகம் அந்த கான்செப்ட்ல வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கும் அந்த அழிவு என்பது அங்கு காண்பிக்கப்பட்டது, அந்த நேரம் என்பது அவர்களுக்கு முடிந்து விட்டது அப்படின்னு. இந்த சிருஷ்டியினுடைய ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது பகவான் அந்த காலமாக அனைவருக்கும் அழிவு என்பதை அவர் நமக்கு காண்பிக்கின்றார். இந்த இடத்துல இந்த யுத்தத்தை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த யுத்தம் என்பது ஒரு வெளிப்புற ஏற்பாடு. இந்த பௌதீக உலகத்துல இருப்பவர்களுக்கு அந்த பௌதீக சிந்தனையோடு, பிகாஸ் we are in material sense, right? We don't have the cosmic sense or we don't have the spiritual sense. நம்மளுக்கு ரெண்டுமே கிடையாது. அந்த பிரபஞ்ச நுண்ணறிவுமே கிடையாது, சிருஷ்டி நுண்ணறிவு கிடையாது நமக்கு. அது போல ஆன்மீக நுண்ணறிவு நமக்கு கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே பௌதீக நுண்ணறிவுகள் தான். அதாவது கலங்கம் உடைய ஒரு நுண்ணறிவு தான் நம்ம கிட்ட இருக்கு. அதைத்தான், அந்த கலங்கத்தை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். பகவான் இந்த இடத்துல இந்த யுத்தத்தை காண்பிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, கலங்க நுண்ணறிவு படைத்தவர்கள் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் புரியக்கூடிய பாஷையில அவர் இந்த இடத்துல காட்டுறார். இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயங்கள். அதுல அர்ஜுனனை நிமித்த மாத்திரம், என்னோடு ஒரு உதவியாக இருந்து, என்னோடு நீ எனக்கு உதவியாக ஒரு கருவியாக இரு அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் ரொம்ப அருமையான ஒரு அர்த்தம். என்ன அப்படின்னா, அர்ஜுனனால் தனித்து இயங்க முடியாது. யூ cannot do anything on your own. பௌதிக வாழ்க்கையில் அதானே, பகவான் இஸ் காரணக்கர்த்தான்னு சொல்லும் போது நம்ம செய்யற எல்லா விஷயத்திற்குமே காரணம் அவர் தான். என்கிட்ட இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, நான் இந்த செயலை செய்ய முடியும் அப்படின்னா அது பகவான் எனக்காக கொடுத்தது. அது என்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா வரல. ஸோ ஐ எம் டிபெண்டிங் ஆன் சம்படி. நான் யாரோ ஒருவரை சார்ந்து இருக்கிறேன். அது போல உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியோ அல்லது மரணமோ ரெண்டுமே பகவான் கிருஷ்ணர் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பகவானினுடைய அந்த திவ்யமான திட்டத்தின்படி அர்ஜுனன் தன்னை அந்த இடத்தில் பங்கேற்க வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தத்வ பவா அப்படிங்கிறார் பகவான். இந்த இடத்துல கர்த்தத்வ பவா அப்படின்னா என்னது? அந்த அகங்காரத்தை வெளியேற்றுகிறார், அந்த பொய் அகங்காரத்தை. அர்ஜுனன் எப்படி நான் துரோணாச்சாரியரை கொல்ல முடியும், நான் எப்படி பீஷ்ம பிதாமாவை கொல்ல முடியும், நான் எப்படி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கொல்ல முடியும் அப்படிங்கிறான்ல, அதைத்தான் சொல்றாரு. நீ இண்டிபெண்டா யாரையுமே கொல்லலடா, நீ தனிப்பட்ட முறையில உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, ஒரு ஆணியை கூட உன்னால புடுங்க முடியாது சொல்ற மாதிரி ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. எல்லாமே நான் சொல்லித்தான் உன்னால் செய்ய முடியும். காரணம், அந்த ஆத்மாவானது நிரந்தரமானது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த இடத்துல
நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ஒரு பக்தர்களாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த விதமான பற்றுதலும் இன்றி பகவான் கிருஷ்ணரை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் எல்லாத்துக்குமே இறுதியாக கட்டுப்பாட்டாளர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு, பகவான் கிருஷ்ணருடைய இயக்கத்தில், பகவான் கிருஷ்ணருக்கு சேவகம் செய்யக்கூடிய சேவகர்களினுடைய இயக்கத்தில் நாம் ஒரு சிறு துரும்பாக இருந்து நம்மால முடிஞ்ச ஒரு பக்தி தொண்டை செஞ்சுக்கிட்டு போனோம்னாலே பெரிய விஷயம் நமக்கு. நம்ம அர்ஜுனா ஆரம்பத்துல பேசின மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு, நம்ம இயக்கத்துல சொல்லக்கூடியவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே கத்துக்கல அப்படின்னு அர்த்தம். மாதாஜி கிளாஸ் ஆரம்பத்துல கேட்டாங்க இல்லையா, எனக்கு சாண்டிங் அப்படின்னு, இதெல்லாம் அந்த மாதிரி தான். கம்ப்ளீட்டா ஃபுல்லி சரண்டர்ட், மனசுல எந்த விதமான ஒரு ஐயமும் ஏற்படாமல், எண்ணமும் ஏற்படாமல், தீய எண்ணங்கள், நெகட்டிவ் வைப்ஸே இருக்கக்கூடாது நம்ம கிட்ட. யாரையாச்சும் பார்க்கும்போதே மனசுல ஒரு மாதிரி ஒரு எண்ணம், அவங்க செய்யறத பார்க்கும்போதே ஒரு குற்றக்கண்களோட அவங்கள பாக்குறது, எப்பவுமே தப்ப கண்டுபிடிக்கிறது, ஆஸ் இஃப் நம்ம ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரு சில குறைகள் நிறைய பேர்கிட்ட இருக்கு. குற்றமாவே பார்ப்பாங்க, எதை பார்த்தாலும் குற்றமாவே பார்ப்பாங்க. ஒருத்தர் கிளீன் பண்றாரு, ஹாலை கிளீன் பண்றாரு, ஒரு சின்ன துப்பு, ஒரு 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 குப்பை அந்த ஒரு ஓரத்துல இருந்துச்சு அப்படின்னா, ஓகே பிரபு அங்க இருக்கு பிரபு, அந்த குப்பையை கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னா பரவாயில்ல. என்ன பிரபு இப்படி கூட்டுறீங்க, குப்பையாட சரியா கூட்ட தெரியாதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு குற்றப்பார்வையில அந்த மாதிரி குணங்கள்லாம் எதுவுமே இல்லாம, காரணம் என்ன அப்படின்னா அந்த மனசுல நம்ம தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தை அறவே ஒழிக்க வேண்டும். அறவே ஒழித்து ஒரு முழுமையான ஒரு தொண்டனாக நம்ம எல்லாருமே பகவானுக்கு ஒரு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் வளர்த்து கொண்டாலே ஒழிய நமக்கு பக்தி என்பது அவ்வளவு எளிதாக கிடைக்காது. ஸோ இதுதான் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, நீ என்னுடைய இந்த ஒரு திட்டத்துல நீ நிச்சயமாக என்னோடு பங்கு இருக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்தது 35 46, அந்த 35 46 அர்ஜுனனுடைய பிரார்த்தனைகள். அர்ஜுனன் அப்படியே ரொம்ப ஒரு பிரார்த்தனை, எஸ் நான் இப்ப கம்ப்ளீட்டா உங்களுடைய பெயரை கேட்டு உங்களுடைய பல்வேறு வகையான ஆற்றல்களை பார்த்து அப்படின்னு அந்த மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் சொல்ல போறாரு. அந்த பிரார்த்தனைகளை கேட்டு அதுல பகவானிடம் அவர் மன்னிப்பும் கேட்கிறார். நான் இவ்வளவு ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய உங்களை நான் ஒரு சாதாரண என்னுடைய நண்பன் போல நினைச்சிட்டு ஒரு சில வாட்டி நான் ரொம்ப ஏளனமாகலாம் உங்களெல்லாம் நான் பேசியிருக்கேன். நான் செய்த பல்வேறு வகையான தவறுகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு பயத்துல இருக்கான். இப்ப காலரூபத்தை பார்த்து பயத்துல இருக்கிற அர்ஜுனன் பகவானை மன்றாடி கேட்டுக்கொண்டு, மீண்டும் நான் எப்பொழுதுமே பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த 2 கரங்களுடைய உருவத்திற்கு நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு கேட்கிறது தான் அந்த பிரார்த்தனை. பிரார்த்தனையில முதல்ல எல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு நடுவுல அந்த ஒரு ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமா போய், நான் இது தெரியாம உங்ககிட்ட நான் நிறைய ஒரு முறை தவறிய பாதை கிடையாது, தவறான முறையில் நான் உங்களை அழைத்திருக்கிறேன், உங்களோடு பழகி இருக்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி நெருக்கமாக உங்ககிட்ட இருக்கிறதுக்கான ரூபம் என்ன ரூபமோ அந்த ரூபத்தை எனக்கு மீண்டும் நீங்கள் காண்பிக்க வேண்டும், அந்த ரூபத்துல நீங்க எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு பிரார்த்தனைகள். ரொம்ப அற்புதமான போர்ஷன் இது. ஸ்லோகா நம்பர் 35. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு கூறிக்கொண்டிருக்கிறான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்ச உடனே சஞ்சயன் அதை தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி இப்ப அர்ஜுனன் இதுல பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான், பகவான்கிட்ட வேண்டிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதை விளக்கக்கூடிய ஸ்லோகங்கள். 35. வேதியப்பன் பிரபு ஸ்லோகம் படிங்க பார்க்கலாம். ஸ்லோகா அண்ட் பர்போர்ட் டிரான்ஸ்லேஷன். பர்போர்ட்ல டிரான்ஸ்லேஷன். எஸ் பிரபு, ஹரே கிருஷ்ணா. சஞ்சய உவாச ஏதச்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேபமானக கிரீதி நமஸ்கிருத்வா பூய ஏவா கிருஷ்ணம் சகத்கதம் பீதக பிரணம்ய. மொழிபெயர்ப்பு. திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினான், மன்னா, முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடன் குரல் தழுதழுத்த வண்ணம் அவன் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினான். ஹரே கிருஷ்ண பிரபு. பகவானிடம் நடுங்கும் குரலில், இல்லையா, நடுங்கும் குரலில் அத்புத ரசம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம், பார்த்தோம் இல்லையா, சாக்கியத்துல இருந்து பயாத்துக்கு இது நம்ம சொன்ன மாதிரியே சஞ்சயன் பேசிட்டு இருக்காரு.
இந்த இடத்துல என்ன ரசம், ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய ரசம் என்ன அப்படின்னா அத்புத ரசம். கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்ட். பகவானுடைய இந்த ரூபத்தை பார்த்துட்டு அந்த ஒரு ரசத்துல பகவானிடம் நடுங்கும் குரலில் அவன் தன்னுடைய பிரார்த்தனைகளை செய்கிறான். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கான ஒரு பொருள். இதற்கான பர்போர்ட் படிங்க. யார் படிக்கலாம்? சசிகலா மாதாஜி படிங்க. பர்போர்ட் படிங்க. பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. முன்னரே நாம் விளக்கியபடி பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தின் சூழ்நிலையை கவனித்த அர்ஜுனன் வியப்பில் ஆழ்ந்துள்ளான். எனவே அவன் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை மீண்டும் மீண்டும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றான். தற்போது அவன் ஒரு நண்பனை போலன்றி வியப்பினால் ஆழ்ந்துள்ள பக்தனை போல் தழுதழுத்தபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். ஒரு நண்பனாக இல்லாமல், தேங்க்யூ மாதாஜி, நண்பனாக இல்லாமல் ஒரு பக்தனாக இல்லையா, ஒரு வியப்பு. தமிழ்ல வந்து பிரபுபாத எழுதும்போது வியப்பு அப்படின்னு எழுதுறாரு. பட் ஒரு அத்புதத்தை கண்ட அந்த ரசம் அப்படின்னு பார்க்கும்போது அத்புத ரசத்துல அவர் இருக்காரு. 36வது ஸ்லோகம். அகிலா மாதாஜி படிக்க முடியுமா உங்களால? ஸ்லோகா படிக்க முடியுமா? படிக்கிறேன் பிரபு. 36 பிரபு. எஸ் எஸ் எஸ். அர்ஜுனுவாச்ச ஸ்தானே ருக்ஷுகேஷ தவ பிரக்ரித்ய ஜகத் பிரக்ருத்ய தனு ரச்யதே ச ரசாம்சி பீதானி திஷோ ரசாம்சி பீதானி திஷோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்கா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணன். சித்த சங்கா. ஜெயலட்சுமி மாதாஜி உங்களால தமிழாக்கம் படிக்க முடியுமா? டிரான்ஸ்லேஷன் படிக்க முடியுமா? படிக்கிறேங்க ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு வழங்கிய ராஸ்தா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபுபாதாகி ஜெய். அர்ஜுனன் கூறினான், புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்கும் அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்கும் அங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முகுந்தா பிரபு, மங்கள் நீதா யாரு பிடிக்கும்? முகுந்தா இருக்கீங்களா? முகுந்தா பிரேமராஜ் இருக்கீங்களா? மங்கள் நீதா படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. மங்கள் நீதா பிரபு. நீங்க முகுந்தா பிரபு படிப்பார். இப்போ பர்போர்ட் படிங்க பிரபு. குருக்ஷேத்திர போரின் விளைவுகளை கிருஷ்ணனிடமிருந்து கேட்ட அர்ஜுனன் மிகவும் தெளிவுற்றான். பரமபுருஷ பகவானின் மிகச் சிறந்த பக்தனும் நண்பனுமான அவன் கிருஷ்ணரால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சரியானவை என்று கூறுகிறான். கிருஷ்ணரே பாதுகாப்பாளர், அவரே பக்தர்களின் வந்தனைக்கு உரியவர் மற்றும் அவரே அசுரர்களை அழிப்பவர் என்பதை அர்ஜுனன் உறுதிப்படுத்துகின்றான். அவரது செயல்கள் அனைத்தும் எல்லாருக்கும் நன்மை தருபவை. குருக்ஷேத்திர போர் முடிவு செய்யப்பட்டதிலிருந்து விண்வெளியில் உள்ள பற்பல தேவர்கள், சித்தர்கள், இதர அறிஞர்கள் என அனைவரும் கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் இருப்பதால் போரை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் என்பதை அர்ஜுனன் இங்கே புரிந்து கொண்டான். இறைவனுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்த பொழுது தேவர்கள் அதில் ஆனந்தம் அடைந்தனர். ஆனால் பகவான் புகழப்பட்ட போது அசுரர்களாலும் நாத்திகர்களாலும் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் அழிக்கும் முழுமுதற் கடவுளின் காலரூபத்தை கண்டதால் ஏற்பட்ட இயற்கையான பயத்தால் அவர்கள் ஓடினர். கிருஷ்ணர் பக்தர்களை மட்டுமல்லாது நாத்திகர்களை நடத்தும் முறையும் அர்ஜுனனால் புகழப்படுகின்றது. இறைவனால் செய்யப்படுபவை அனைத்தும் எல்லாருக்கும் நன்மையை தரும் என்பதை அறிந்துள்ள பக்தன் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை புகழ்கிறான். ஹரே கிருஷ்ணன். இறைவனை புகழ்கிறான் எல்லா சூழ்நிலையிலும். பகவான் அப்படிங்கிறவன் எப்பவுமே இறைவனை புகழ வேண்டும். என்ன மாதிரி கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் அவர்கள் அவனை புகழ வேண்டும். இங்க அர்ஜுனன் வந்து பல்வேறு கட்டங்களை தாண்டி இப்போ வந்து பகவானுடைய இந்த ரூபத்தை பார்த்து புகழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இந்த இடத்துல பகவானுடைய செயல்கள் எல்லாமே எல்லாருடைய நன்மைக்காகவும் நடைபெறுகிறது அப்படிங்கிறத முழுமையாக அர்ஜுனன் தெரிந்து கொண்டு விட்டான். இதனால எல்லாருமே சந்தோஷப்பட போறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே தர்மம் என்பது நிலைநாட்டப்பட்டால் அவங்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப சிறப்பாக அவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால பெரிய பெரிய சாதுக்கள், எல்லா விதமான ஜீவராசிகளுமே உங்களை பிரார்த்தனை செய்யும். அவர்களுக்கு அந்த அன்பு என்பது கிடைக்கின்றது. இந்த அரக்கர்களை பார்த்த அந்த பயம் அவர்கள் மனதிலிருந்து ஒழிகின்றது. ஒரு நிம்மதியான ஒரு நிலையை நீங்கள் ஒரு அமைதியான சூழ்நிலையை நீங்கள் எடுத்து வருகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க பகவானை அவன் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறான். மங்களிதாய் பிரபு, நெக்ஸ்ட் ஸ்லோகா படிங்க, பிளஸ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. 37.
எஸ் பிரபு. ஸ்லோகா ஸ்லோகம் படிங்க. 37. அஸ்மாச்ச தேன நமே மகாத்மன் கரியசே பிரம்மணோ அப்யாதிகத்தே அனந்த தேவேஷ ஜெகன் நிவாச துவம் அக்ஷரம் சத் அசத் தத் பரம் யத். மொழிபெயர்ப்பு: ஆத்மாவே, பிரம்மாவை விட சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனை, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவராகும். ஹரே கிருஷ்ணன். சோ இங்க பகவானினுடைய அந்த ஒரு அமைப்பு, அவர் எல்லாராலும் பிரார்த்தனை செய்யக்கூடியவர். உங்களுக்கு அனைவரும் உங்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நீங்க முழுமையான தகுதி பெற்றவர்கள். உங்களை அந்த அளவுக்கு யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது, யாராலையும் பார்க்க முடியாது உங்களுடைய புகழை. அந்த மாதிரி எவ்வளவு மேக்சிமம் ஒரு வர்ணனை பகவானை செய்ய முடியுமோ அந்த மாதிரி ஒரு வர்ணனை செய்கிறார். அவருடைய தோற்றம் எல்லாமே ரொம்பவும் திவ்யமானது. அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அக்ஷரம் அப்படிங்கிறாரு, மகாத்மா, அனந்தா, துவேஷா, தேவேஷ, தேவச. ஸோ இது எல்லாமே சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஒரு ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஒரு வர்ணனை அப்படிங்கும்போது ரொம்ப அதிக அளவில் வர்ணனை செய்யற மாதிரி பகவானை பற்றிய அவருடைய இந்த பௌதீக பிரபஞ்ச சிருஷ்டி, அதுல அவர் இவ்வளவு செய்யறாரு அப்படின்னா அது எவ்வளவு கிரேட்டா அவர் பண்றாரு அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஆனந்த பரவசத்தோடு அர்ஜுனன் இங்கு அவரை வர்ணித்து கொண்டிருக்கிறான். பிரேமமய் மாதாஜி அந்த பற்போட்டு படிங்க பார்க்கலாம். சரிங்க பிரபு. இத்தகைய பிரார்த்தனையின் மூலம் கிருஷ்ணரை அனைவராலும் வழிபடப்பட வேண்டியவர் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். அவர் எங்கும் பரவியுள்ளார், எல்லா ஆத்மாக்களின் ஆத்மாவாக விளங்குகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரை மகாத்மா, மிகவும் தாராள மனப்பான்மை உடையவர் என்றும் எல்லையற்றவர் என்றும் அழைக்கிறான். அனந்த என்னும் சொல் முழுமுதற் கடவுளின் ஆதிக்கத்தாலும் சக்தியாலும் கவரப்படாதது எதுவும் இல்லை என்பதை குறிக்கின்றது. தேவேஷ என்றால் அவரே எல்லா தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் என்றும் எல்லாரையும் விட உயர்ந்தவர் என்றும் பொருள். அவரே முழு உலகத்திற்கும் அடைக்கலமானவர். கிருஷ்ணரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை என்பதால் எல்லா சித்தர்களும் சக்தி வாய்ந்த தேவர்களும் தங்களது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு சமர்ப்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அர்ஜுனன் எண்ணுகிறான். அதிலும் முக்கியமாக கிருஷ்ணர் பிரம்மாவிட உயர்ந்தவர் என்று குறிப்பிடுகிறான். ஏனெனில் பிரம்மாவை படைத்தவர் அவரே. பிரம்மா கிருஷ்ணரின் ஒரு அங்க விரிவாகிய கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து உருவான தாமரையில் பிறந்தவர். எனவே பிரம்மாவும் பிரம்மாவிலிருந்து பிறந்த சிவபெருமானும் மற்றும் இதர தேவர்கள் அனைவரும் தத்தமது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சிவபெருமான், பிரம்மா மற்றும் இதர சக்தி வாய்ந்த தேவர்களால் பகவான் வணங்கப்படுகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அக்ஷரம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த ஜட படைப்பு அழிவிற்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் இந்த ஜட படைப்பிற்கு மேம்பட்டவர். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் ஜட இயற்கைக்குள் இருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்கள் மட்டுமின்றி மொத்த ஜட தோற்றத்தை விட அவர் உயர்ந்தவர். எனவே எல்லாவற்றிலும் சிறந்த அவரே முழுமுதற் கடவுள். ஹரே கிருஷ்ணன். அதான் பகவானுடைய ஒரு பெருமை, முழுமுதற் கடவுள் அவர்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனால் பிரார்த்திக்கப்படுகிறது. அடுத்தது 38வது ஸ்லோகம். சாந்தரூபா பிரபு, லக்ஷ்மி மாதாஜி யாராச்சும் படிக்க முடியுமா ஸ்லோகம்? ஹரேகிருஷ்ண பிரபு படிங்க பிரபு. 38 ஸ்லோகம் படிங்க பார்க்கலாம். மாதாஜி இருந்தா மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிக்க சொல்லுங்க. கொஞ்சம் வெளில இருக்கும் பிரபு. 2 பேருமே வா. ஆமா பிரபு. ஓகே, சுஜிதா மாதாஜி படிக்க முடியுமா ஸ்லோகம்? சுஜிதா மாதாஜி நீங்க வெளிய இருக்கீங்களா? படிக்கிட்டீங்களா பிரபு? படிங்க பிரபு, படிங்க. இத்தவம் ஆதி தேவ புருஷ் புரணாஸ் தவம் இத்வம் ஆஷ்ய விஸ்வாச பரம் நிதானம் வேதாசி வேதாயம் ச பரம் ச தமம் இத்தவம் தத்துவம் விஸ்வம் அனந்த ரூபம். தேங்க்யூ பிரபு. சிவகாமி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. நீரே ஆதி தேவர், புருஷர், மிகவும் பழமையானவர், படைக்கப்பட்ட இந்த உலகத்தின் இறுதி அடைக்கலம், அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே.
பௌதிக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தங்கள் பரவியுள்ளீர். தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவான் தான் அல்டிமேட். எல்லாருமே ஒரு ஓய்வு எடுப்போக்குது, தங்குவது, இந்த அழிவுல எல்லாருமே போய் பகவானிடம் சேர்கிறார் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல வந்து அந்த பிரார்த்தனையில் சொல்கிறான். யூ ஆர் தி ஃபைனல் டெஸ்டினேஷன். நீங்க தான் அல்டிமேட், எல்லாமே நீங்க தான், ஞானம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை செய்து கொண்டு அவரை என்ன சொல்றான் அப்படின்னா நிதானம். நிதானம் அப்படின்னா பிரம்மதேவன் கூட, பிரம்மன் பிரம்மன் அப்படின்னா இந்த இடத்துல என்னது, அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒளின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஒளியான அதற்கும் நீங்கள் தான் ஆதாரமாக இருக்கிறீர்கள். அனைத்தையும் நீங்கள் தெரிந்தவர்கள். அந்த ஞானத்திற்கு நீங்கள் தான் அடிப்படை காரணமாகவும் இருக்கிறீர்கள். ஒருத்தருக்கு ஒரு நாலேஜ் ஒன்று வருது அப்படின்னா அந்த நாலேஜ் எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பௌதிக வாழ்க்கையில போய் ஒரு நாலேஜ், நீங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனன் சொல்லக்கூடிய ஞானம், ஒரு ஜீவராசிகள் பெற வேண்டிய ஞானம் என்ன அப்படின்னா அது அந்த பகவானை பற்றியது. ஸோ ஹீ இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் தட் நாலேஜ். நம்மளுக்கு வந்து ஒரு ஞானம் வரணும் அப்படின்னா யார் மீது அந்த ஞானம் நமக்கு ஏற்பட வேண்டுமோ அந்த ஞானமும் நீங்கள் தான். ஸோ உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையுமே நீங்க வியாபித்து இருப்பதினால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக நீங்கள் இருப்பவர். ஸோ அதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்துல கூறப்படுகிறது. அச்சுத பிரபு அந்த பர்போட் படிக்கும் போல 38 பர்போட். ஹரே கிருஷ்ணா. அனைத்தும் முழுமுதற் கடவுளை சார்ந்துள்ளதால் அவரே அனைத்திற்கும் இறுதி அடைக்கலம். நிதானம் என்றால் பிரம்மஜோதி உட்பட அனைத்துமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன என்று பொருள். இவ்வுலகில் நடப்பவை அனைத்தும் அறிந்தவர் அவரே. மேலும் அறிவிற்கு ஏதேனும் முடிவு இருந்தால் அவரே அவ்வெல்லா அறிவின் இறுதியாவார். எனவே அறிபவரும் அறியப்பட வேண்டியவரும் அவரே. எங்கும் பரவி இருப்பதால் அவரே அறிவின் இலக்கு. அவரே ஆன்மீக உலகத்திற்கான காரணம் என்பதால் அவர் பரமமானவர். தெய்வீக உலகின் தலை சிறந்த நபரும் அவரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பத்மா மாதாஜி 39 ஸ்லோகம் படிக்கிறீங்களா? பத்ம பிரபா மாதாஜி 39. ஹரே கிருஷ்ணா பிரபு. வாயுர்யமோக்னிர்வர்ணः சசாங்கः பிரஜாபதிஸ்த்வம் பரபிதாமஹ ச நமோ நமஸ்தேஸ்து சகஸ்ரக்ருத்வஹ புனர்ச்ச பூயோ அபிநமோ நமஸ்தே. பொருளுரை படிக்க படிங்க. நீரே வாயு, நீரே யமன், நீரே அக்னி, நீரே வருணன், நீரே சந்திரன், முதல் உயிர்வாழியான பிரம்மாவும் நீரே, அந்த பிதாமகனின் தந்தையும் நீரே. எனவே எனது மரியாதை கலந்த வணக்கங்களை உமக்கு 1000 முறைகள் மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ அகைன் வர்ணனை, பகவானை பத்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அட்ஜெக்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்ற மாதிரி அந்த பகவான்கிட்ட இருக்கிற பல்வேறு கல்யாண குணங்கள், பல்வேறு மகிமைகளை அவன் மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்து இந்த இடத்துல வந்துட்டு தேவர்கள் வாழ்வதற்கும் காற்று எவ்வளவு அவசியம், அந்த தேவர்களை காப்பவர் நீங்கள் தான் கட்டுப்பாட்டாளர். அதனால பகவானை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா காற்றினுடைய ஒரு பிரதிநிதி கிடையாது, பகவானே காற்று தான். அவர் அனுப்புற பிரதிநிதி தான் நமக்கு காற்றாக வருகிறார். அதனால காற்று என்பதும் நீங்கள் தான். எல்லாரையுமே நீங்கள் வந்து காப்பவர். அது போல நீர், நிலம், நெருப்பு எல்லாமே அதை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. பிளஸ் பிரம்மதேவனை சிருஷ்டி செய்ததால இங்க அர்ஜுனன் யாரு, பிரம்மதேவனுடைய ஒரு பேரன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படின்னா கிரேட் கிராண்ட் ஃபாதர்ன்னு சொல்றான் இல்லையா, கொள்ளு தாத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உறவை வைத்து நீங்கள் அந்த பிரம்மதேவனையே சிருஷ்டி செய்தவர் அப்படிங்கிறதால நீங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் ஒரு முதன்மை அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு ஸ்லோகத்துல கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஸ்லோகா நம்பர் 40. சசிகலா மாதாஜி ஸ்லோகா படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நம புரஸ்தாத் அத பிருஷ்டதஸ்தே நமஸ்தே அஸ்துதே சர்வத ஏவ சர்வ அனந்த வீரியம் மித விக்ரம்ஸ்தவம் சர்வம் சமாப்னோதி நோஷி ததோ அசி சர்வக. பர்பட்டு படிச்சு டிரான்ஸ்லேஷன் படிச்சிட்டீங்களா? இல்ல ஸ்லோகம் தான் படிச்சிருக்கீங்க. டிரான்ஸ்லேஷன் படிங்க. முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளிலும் இருந்தும் உமக்கு வணக்கங்கள். எல்லையற்ற சக்தியே, எல்லையற்ற வலிமையின் இறைவன் நீரே. தாங்கள் எங்கும் பரவி இருப்பதால் நீரே எல்லாம். ஹரே கிருஷ்ணா.
இப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்களா, மதுரையில இருக்கீங்களா, கோயிலுக்கு நீங்க போறீங்க. அந்த ஹால்ல விக்கிரகத்தை நீங்க பாக்குறீங்க. எப்படி நீங்க வணங்குவீங்க? ஏன் யாரும் வணங்க மாட்டீங்களா? பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஃப்ரண்ட் பகவானோட கீழே விழுந்து பிரணாமம் பண்ணுவோம் ப்ரோ. ஆ? போன உடனே கீழே விழுந்து பிரணாமம் பண்ணுவோம். இறைவனுக்கு நேரா சாஷ்டாங்கம். வந்து அதாவது பகவான் வந்து ஈஸ்ட் ஃபேசிங்ல இருக்காரு. அந்த கோயில்ல வந்து பகவானுடைய விக்கிரகம் சென்னை ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் இஸ் ஃபேசிங் தி ஈஸ்ட். நீங்க போறீங்க, போயிட்டு பகவானுக்கு பிரணாம்ஸ் பண்றீங்க, தண்டவத் பிரணாம், ஒபைசன்சஸ். எப்படி பண்ணுவீங்க? நார்த் சைடுல இருந்து சவுத்துக்கு விழுந்து சேவிப்போம். நார்த் சைட்ல இருந்து சவுத்துக்கு சேவிப்பீங்க. அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு பகவானை ஃபேஸ் பண்ற மாதிரி இல்லையா? எஸ் பிரபு. இல்லைன்னா உங்க ரைட் ஹேண்டு பகவானை ஃபேஸ் பண்ற மாதிரி பண்ணுவீங்களா? இல்ல 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 பிரபு, லெஃப்ட் ஹேண்ட் பகவானை ஃபேஸ் பண்ற மாதிரி. இல்ல ஸ்ட்ரெயிட்டா பகவானை பார்த்துட்டு உங்க காலு பகவானுக்கு பின்னாடி போற மாதிரி பண்ணுவீங்களா? நோ 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 பிரபு. பிரபுபாதர் எப்படி பண்ணுவீங்க? பிரபு அது ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடுனா ஆப்போசிட் சேம் லெஃப்ட் ஹேண்ட் வந்து பிரபுபாத ஃபேஸ் பண்ணி தான் பிரபு பண்ணுவோம். பிரபுபாதருக்கு லெஃப்ட் ஹேண்ட் பண்ணு. பிரபுபாதருக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பிரபுபாத் சைடு இருக்கும், ரைட் ஹேண்ட் வந்து நார்த் ஃபேசிங்ல விழுந்து கும்பிடுவோம். நார்த் ஃபேசிங்ல விழுந்து கும்பிடுவோம் பிரபுபாத் கிட்ட. இல்ல இல்ல இல்ல, எனக்கு நார்த் சவுத் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டைரக்ஷனு. உங்க லெஃப்ட் ஹேண்டு பிரபுபாத் மூஞ்ச பாக்குமா, இல்ல உங்க ரைட் ஹேண்டு பிரபுபாத் மூஞ்ச பாக்குமா? லெஃப்ட் ஹேண்ட் தான் பிரபுபாத ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதாவது பகவானுக்கும் லெஃப்ட் ஹேண்டு தான், பிரபுபாதருக்கும் லெஃப்ட் ஹேண்டு தான். கரெக்டா? அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணா? ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சிவன் கோயிலுக்கு போறீங்க, சிவன் கோயிலை எப்படி வணங்குவீங்க? சிவனுக்கு நீங்க வந்து கோயிலுக்கு, நம்ம கோயிலுக்கு போறோம், நம்ம எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஆர்டன்ட் ஸ்ரீ சம்பிரதாய டிவோட்டி கிடையாது. நாங்கெல்லாம் சிவன் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம சிவன் கோயிலுக்கு நம்ம போறோம். அந்த சிவன் கோயில்ல போய் பகவானை எப்படி நீங்கள் வணங்குவீர்கள்? உங்க லெஃப்ட் ஹேண்ட்லயா, ரைட் ஹேண்ட்லயா, இல்லைன்னா தலையிலயா, எதுல பண்ணுவீங்க? பிரபு அங்க வந்து யூசுவலா மார்க் பண்ணிருக்கிறது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. நம்மளோட ரைட் ஹேண்ட் வந்து பகவானை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க பிரபு. அது மாதிரிதான் நம்ம வந்து சிவன் கோயில்ல போட்டிருக்காங்களா? நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். அப்படி போட்டிருக்காங்களா? ரெண்டு கோயில நம்ம பாத்திருக்கேன் பிரபு, அந்த இது போட்டிருக்காங்க. லைக் நம்ம சிவன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி பிரபு. வெரி குட், வெரி குட். தட்ஸ் a correct one. All Vishnu Tattvas you should pray with your left hand showing to the Lord. எல்லா விஷ்ணு தத்துவங்களும், எல்லா ஜீவ தத்துவங்களும் ஸ்ட்ரெயிட்டா பண்ணணும். உங்க தலை வந்து அவங்கள பார்க்கணும். நோ லெஃப்ட் ஹேண்டு, நோ ரைட் ஹேண்டு. நம்ம வந்து ஒரு சில கோயில்கள்ல ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஜீவ தத்துவங்களுக்கு எதிர்க்க பகவான் இருக்கிறதால அவருடைய கால் அங்க போய் காட்டும் அப்படிங்கிறதால நம்ம அதை அவாய்ட் பண்றோம். அண்ட் ஆல் அதர் தத்துவாஸ், சிவ தத்துவா என்றால் ரைட் ஹேண்டை நீங்க காட்டணும். அதாவது ரைட் ஹேண்டு வந்து பகவானை தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க பண்ணணும், ப்ரே பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். காரணம் வந்து லெஃப்ட் ஹேண்டு ஏன் காட்டணும் விஷ்ணு தத்துவாக்கு? ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு காரணம்? ஹார்ட் அந்த பக்கம் இருக்கிறதா இல்லையா பிரபு? ஒரு கெஸ் தான் பிரபு. ஹார்ட் இல்ல, பரம தத்துவா இருக்காருங்க, பரமாத்மா இருக்காரு. ஹார்ட்ல தான் பகவான் இருக்காரு. கிட்ட எப்படி பிரபு நம்ம செய்யறது தப்பா? அப்போ ஆமா ஆமா ஆமா, செய்யறது தப்பு தான். பட் வேற ஆப்ஷனே கிடையாது. சென்னை டெம்பிளை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் நோ ஆப்ஷன். ஐ டோன்ட் நோ மதுரை டெம்பிள் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாயாப்பூர்ல பாத்தீங்கன்னா கூட மாயாப்பூரும் வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் பண்ணணும். இந்த ரெண்டு பேருக்கு தான் லெஃப்ட் ரைட்டு, மற்றவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது. ஜீவ தத்துவா தான். It is a mistake only, but what to do? It is not a big crime. நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற பேர்ல நம்ம அப்படி செய்யறோம். ஆனால் இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன பண்றான்? எதிர்க்க வந்து பகவானே இருந்தாலும் கூட அவன் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் காட்டல. He is praying in all directions. எதனால ஆல் டைரக்ஷன்ஸ்ல பண்றான்? பகவான் எல்லா பக்கமும் இருக்காரு.
சர்வ வியாபின்னு சொல்லிட்டான்ல, பிரேயர்ல என்ன சொல்லிட்டு இருக்கான்? சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. அதனால நான் வந்து உங்களை ஒரே ஒரு டைரக்ஷன்ல மாத்திரம் ப்ரே பண்ணா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக முன்னாடி பின்னாடி சைட்ல ஈட்ல எல்லா பக்கமும் 8 திசைகளா 16 திசைகளா எவ்வளவு திசைகள் வேணா சொல்லுங்க, அத்தனை திசைகளிலேயுமே அர்ஜுனன் பகவானை பிரார்த்தனை செய்கிறான். ஸோ பகவானுக்கு வந்து அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ரியலைஸ்ட் இந்த சுப்ரீம் லார்ட் அப்படிங்கிறவர் எப்படி இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு மரியாதையை, ஒரு அன்பு கலந்த ஒரு பரவசத்தோடு ஒரு பாசத்தோடு ஓவரா, இப்ப வந்து அந்த பயம் ஏன் எல்லாம் போயாச்சு, இவர் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்ச உடனே ஓவர் எஸ்டசி, தட் லவ்விங் எஸ்டசி. எப்படி சைத்தன்ய மகாபிரபு சம்டைம்ஸ் இஸ் எக்ஸிபிட்டிங் த ரசாஸ், அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பரவசமான நிலையில் அவன் பகவானை இங்கு பிரார்த்தனை செய்ய துவங்குகிறான். ஒரு பர்டிகுலர் வெர்ஸ் 40 ஒரு பர்போர்ட் ஒண்ணு இருக்கு நினைக்கிறேன். யோ அயம் தவ காத்தோ தேவ ஷமிப்பாம் தேவத கனக ஸ்வதம் ஏவ ஜகத் ஸ்ரஷ்ட யதக சர்வ கதோ பவன். இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, சத்வம் ஏவ ஜகத் ஸ்ரஷ்டே, இந்த 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 பிரபஞ்சம், யோயவம் தவகதோ தேவ, தவகதோ அப்படின்னா உங்கள் முன்னாடி யாரெல்லாம் வருகிறார்களோ, சமீபம் தேவத கனா, அவங்க வந்து ஒரு தேவர்களாக இருந்தாலும் கூட அந்த தேவர்களுக்கு சிருஷ்டியாக இருந்தவர், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவர், அனைத்துக்குமே காரணகர்த்தாவாக இருந்தவர். அதனால நீங்கள் சர்வ வியாபி, அனைத்தையும் கட்டுப்படுத்துபவர், யதக சர்வ கதோபவன், எல்லாத்தையுமே நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியவர்கள். அந்த மாதிரி யாரு வந்தாலும் சரி, எல்லா திசைகளிலும், அந்த எல்லா திசைகளிலும் அவர் சர்வ வியாபியாக இருக்கிறார், அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறார், பல்வேறு வகையான விஷயங்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். அதனால எந்த திசையிலிருந்து யாரு எப்படி வந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். அப்படிங்கிறதால என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய ஒரு பொருள். 41, 42 இந்த 2 ஸ்லோகங்களுமே பகவானிடம் அவன் மன்னிப்பு கேட்கிறான். இப்ப பகவானை பத்தி பெருமையா பேசியாச்சு. பேசின அர்ஜுனனுக்கு வந்து இப்ப மனசுல ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்ச்சி, இவ்வளவு புகழ் வாய்ந்த உங்கள்கிட்ட நான் வந்து தவறுதலாக நடந்து கொண்டு விட்டேனே, அதனால நீங்க என்ன மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிற ஸ்லோகம். இந்த 2 ஸ்லோகம் கம்பைன்டு ஸ்லோகா. அச்சுதா பிரபு படிங்க பார்க்கலாம், ஸ்லோகா படிங்க பார்க்கலாம், கம்பைன்டு ஸ்லோகா படிங்க. ஹரே கிருஷ்ணா. सकेति मत्वा पश्पतं यत् उक्तं हे कृष्णा हे यादवा हे सकेति अजानता महिमानां द्वेतं मया प्रमादात् प्रणयेन वापि यच्छावहसा तम् अशकृतो अशी विकारशययाशन भोजनेषु येगे वाप्यच्युत तत् शमाशं तत्क्षमाये त्वाम् अहम् अप्रमेयम्. உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும், ஒரே படுக்கையில் இளைப்பாறிய போதும், அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இலியடையாகவும் இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. ஹரே கிருஷ்ணா. நல்ல அற்புதமான ஒரு ஸ்லோகம். அவனுடைய பாவங்கள் எப்படி மாறுகின்றன. வினோத் பிரபு அந்த டிரான்ஸ்லேஷன் பர்போர்ட் படிங்களா ப்ளீஸ். இருக்காரா பிரபு? இருக்காரா? இல்லாட்டி விஜேஸ்வர் பத்தி நீங்க படிங்க பிரபு, இல்லாட்டி நீங்க படிங்க பர்போர்ட். விஸ்வரூபமாக அர்ஜுனனின் முன்பு கிருஷ்ணர் தோன்றிய போதிலும் அவருடனான தனது நட்புறவினை அர்ஜுனன் ஞாபகம் வைத்துள்ளான். எனவே நட்புறவினால் எழுந்த பற்பல சாதாரண நடத்தைகளுக்காக அவன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பை வேண்டுகிறான். தனது நெருங்கிய நண்பன் என்ற முறையில் கிருஷ்ணர் விளக்கிய போதிலும் அவர் அத்தகு விஸ்வரூபத்தை எடுக்க முடியும் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை என்பதை அவனே ஒப்புக்கொள்கிறான். கிருஷ்ணருடைய வைபவங்களை அறிக்காமல் அவரை நண்பனே கிருஷ்ணா, யாதவா என்று அழைத்ததன் மூலம்
எத்தனை முறை அவரை அவமரியாதை செய்திருக்கலாம் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை. இருப்பினும் அத்தகைய வைபவங்களுக்கு மத்தியிலும் அர்ஜுனனுடன் நண்பனாக விளையாடும் அளவிற்கு கிருஷ்ணன் கருணை வாய்ந்தவராக உள்ளார். இதுவே பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையேயான திவ்யமான அன்பு பரிமாற்றம் ஆகும். உயிர் வாழிக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான உறவு நித்தியமானதாகும். இந்த உறவு மறக்கக்கூடியதல்ல என்பதை நாம் அர்ஜுனனின் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணரது வைபவத்தை விஸ்வரூபத்தில் கண்ட போதிலும் அவருடனான தனது நட்புறவை அர்ஜுனனால் மறக்க முடியவில்லை. இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறான். ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். விளக்கங்கள்லாம் நம்ம ஒரு சில ஆச்சாரியர்கள் கொடுத்த விளக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் கம்பேரிங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப், பகவானுடைய சாக்கிய ரசம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல பகவான் கிட்ட நண்பனாக அர்ஜுனன் இருந்தாலும் பகவானிடம் மன்னிப்பு கேட்கிறான். பகவானுடைய பெருமைகள் தெரியாமல் நான் உங்க மேல வச்ச ஒரு அன்பாலேயோ இல்லைன்னா ஒரு மூடத்தனத்தினாலோ நான் உங்களை கொஞ்சம் அவமானப்படுத்தி விட்டேன். ரொம்ப டேக்கிங் ஃபார் கிராண்டட் சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப எளிதாக எடுத்துக்கொண்டு உங்களோடு நான் பழக துவங்கி விட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய விராட்ட ரூபம் நீங்க எடுப்பீங்கன்னு முதலையே தெரிஞ்சிருந்ததுன்னா நான் உங்ககிட்ட பயபக்தியோட ஆரம்பத்துல இருந்தே இருந்திருப்பேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை, நீங்க இவ்வளோ பெரிய ஒரு அற்புதங்கள்லாம் நிகழ்த்துவீர்கள் அப்படின்னு. உங்களை நான் சம்டைம்ஸ் யாதவா, நம்ம அந்த காலத்துல செட்டியாரா எங்க வாடா அப்படிமா தெரியுமா உங்களுக்கு? சின்ன பசங்க ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த ஜாதியை வச்சு கூப்பிடுவாங்க, செட்டியாரா எங்க வாடா அப்படின்னு. அவனுக்கு பேர் ஆக்சுவலா வேற இருக்கும். இங்க அர்ஜுனன் சொல்றேன், நான் உன்னை யாதவான்னு கூப்பிட்டுருக்கேன், கிருஷ்ணான்னு கூப்பிட்டுருக்கேன், வாடான்னு கூப்பிட்டுருக்கேன், அந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டுருக்கேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு. இதுல பகவானோடு ஒரு நண்பனாக இருந்தாலும் அந்த உறவு என்பது மாறாது. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் மரியாதை அதிகமாக போகிறதே தவிர அந்த உறவு, அந்த நண்பன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நண்பனாகத்தான் இருக்கும். அவன் இதனால எஸ் he became a ஸ்டூடெண்ட். இப்போ பகவான் ஒரு ஆன்மீக ஆச்சாரியராக எடுத்துக்கொண்டு அவன் ஒரு தொண்டனாக அந்த நிலைக்கு வரான். இருந்தாலும் அவனுக்கு முதல் உறவு அப்படின்னு பார்த்தா அது ஒரு நண்பனான ஒரு உறவு தான். அந்த நண்பனான உறவு அப்படின்னு இருக்கும்பொழுது அவன் மன்னிப்பு கேட்கின்றான் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகம். ஸ்டில் இஸ் மெயின்டைனிங் அந்த நண்பன் அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து மாற்றம் கிடையாது, அவனுடைய ரசத்தில் மட்டும் மாற்றம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். பகவான் கிருஷ்ணருக்கு வேற யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்களா? நிறைய பேர் இருந்திருக்காங்கல்ல. பகவானுக்கு நாட் ஓன்லி அர்ஜுனன், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னைக்காச்சும் பகவானை பார்த்து பயந்துருக்காங்களா? இல்ல பகவானுக்கு மரியாதை தான் கொடுத்துருக்காங்களா? இல்ல பிரபு, மரியாதையே கொடுத்தது கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்க. இதுதான் கோபால சம்பு, ஜீவ கோஸ்வாமி. இதை டைம் கிடைச்சா எடுத்து படிச்சு பாருங்க, அப்படியே கண்ணுல தண்ணி வரும். அந்த அளவுக்கு அதை எழுதியிருப்பாரு. எனக்கு இப்ப பேசும்போதே வாயெல்லாம் அடைக்குது எனக்கு. சோ அந்த கோபால சம்புல பகவான் எப்படி தன்னுடைய நண்பர்களோடு விளையாடினார். அவர்கள் எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாமே அந்த சாக்கிய ரசத்தில் இருந்தவர்கள் தான். அவங்க பகவானை எக்கச்சக்கமா they have offended. நம்ம சின்னதா ஒரு குற்றம் செஞ்சிருந்தாலும் கூட ஒரு வைஷ்ணவ அபராதம் நம்ம பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கோங்க சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க அந்த விளையாட்டுல பகவானோடு அந்த அளவுக்கு அற்புதமாக பகவானை சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவங்க செஞ்ச பல்வேறு வகையான விளையாட்டுகள்ல எல்லாமே தேவர் அஃபண்டிங். பகவானை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கிண்டல் பண்றாங்க எல்லாமே. சோ இந்த விருஜவாசிகளுடைய ரசம், சாக்கிய ரசம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்ட சாக்கிய அப்படின்னா விஷம்பாய அப்படின்னா ரொம்பவும் நெருங்கியவர்கள், ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர்கள். அந்த மாதிரி ஒரு நெருக்கமானவர்கள் அவங்க எல்லாம் விளையாடும் பொழுது நம்ம விளையாட்டுல வரும்போது மூணு பேர் தான் விளையாடணும் அப்படிம்போம். ஆனா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா குரூப் மாதிரி பிரிச்சிருவோம். குரூப் மாதிரி பிரிச்சுட்டு தோத்து போனவன் ஒரு வாட்டி கபடியில எல்லாம் ஆடும்போது என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பிடிச்சிட்டான் அப்படின்னா அவன் அவுட்டு போய் உக்காந்துக்கணும். அடுத்தவனை எதிராளியை போய் நீங்க தோக்கடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் திரும்ப அவன் உள்ளுக்குள்ள வருவான். ஸோ பகவான் கிருஷ்ணர் அந்த மாதிரிலாம் விளையாடும் போது தோத்து போயிட்டார் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் ஃபோர்ஸபிளா அவரை வெளியேற்றுவாங்களாம். கிருஷ்ணா நீ தோத்துட்ட, நீ உள்ளுக்குள்ள கேம்குள்ளேயே வரக்கூடாது, வெளியே போட அப்படின்னு. ஸோ he was treated ஈக்குவல். ஐயோ இவர் நந்தமராஜாவுடைய பையனாச்சே, இது பகவான் ஆச்சே அப்படின்லாம் அவங்க நினைச்சு பார்த்தது கூட கிடையாது. நீ எங்க கூட்டத்துல வந்துட்ட, நீ எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு,
நீ அந்த மாதிரி விளையாண்டாதான் உண்டு அப்படின்னு பகவானை வந்து எல்லாருக்கும் இணையாக பார்த்தார்கள். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுதான் பகவானுக்கு. இவங்க வந்து எனக்கு வந்து ஒரு இன்டிமசி இந்த சென்ஸ், எனக்கு ஒரு பிரைவசி கொடுத்து என்னை ஒதுக்காம என்னோட வந்து இவ்வளவு அந்யோன்யமாக இருக்காங்களே அப்படிங்கிற அந்த அந்த ரசம்தான், அது சாக்கிய ரசம்தான். சாக்கியத்திலேயே விஸ்ரம்பாய சாக்கிய அப்படின்னா வெரி வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட். இப்ப அர்ஜுனனுக்காச்சும் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, இதுக்கு முன்னாடி இருந்த சாக்கியத்துக்கு ஒரு ஒரு ரேட்டிங் ஒண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரேட்டிங்கை காட்டிலும் விஸ்வரூப தரிசனம் பார்த்த பிறகு அந்த ரேட்டிங் குறைஞ்சு போச்சு. காரணம் என்ன அப்படின்னா அவன் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஒண்ணு கூட சேர்ந்துக்குச்சு, ஒரு மரியாதை கொஞ்சம் சேர்ந்துக்குச்சு. இங்க வந்து அப்படி கிடையாது. பலராமரும் கிருஷ்ணரும் மதுராக்கு போறாங்க. மதுராக்கு போகும்போது 2 பேரு யுத்தம். யார் அந்த 2 பேர் யுத்தத்துல ஜெயிக்கிறாங்க? நண்பர்கள் 2 பேரு கம்சனோட சண்டை போறதுக்கு முன்னாடி 2 பெரிய பெரிய மல்யுத்த வீரர்கள், யானைகள்லாம் வந்து அவர் அட்டாக் பண்ண வருதுங்க இல்லையா? அந்த 2 மல்யுத்த வீரர்கள் யாரு? முஷ்டிகன், சாணூரன். சாணுரன், முஷ்டிகன். அந்த 2 பேரோட சண்டை போடும்போது அதை யாரெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா பகவானுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாக்குறாங்களாம். அதெல்லாம் முடிஞ்ச உடனே அவ்வளவு ஆனந்தம் எல்லாருக்கும். ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா, இந்த கிருஷ்ணனா ஜெயிச்சுட்டான், இவன் எங்கிட்டயே தோத்து போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பகவான்கிட்ட சொல்றாங்களா, நம்ம சண்டை போடலாம் வரியா இப்போ அப்படின்னு. அவங்க எல்லாரும் பகவானோட சண்டை போடுறாங்களாம். சண்டை போடும்போது பகவான் அங்க தோத்து போயிடுறாராம். கம்சன் அதை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுறான். கம்சன், என்னடா இது, நம்மளுடைய 2 ஆளுங்களை வந்து இவன் தோக்கடிச்சா, இந்த குட்டி குட்டி பசங்க வந்து கிருஷ்ணனை ஜெயிச்சிட்டானே அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு அந்த ரசமானது, அந்த சாக்கிய ரசம் அப்படிங்கிறது பகவானுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மதுமங்களோட விளையாடும் போது மதுமங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன யாரு எடுத்துட்டு போனாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு வாட்டி என்ன பண்றான் மதுமங்கள், பகவானுக்கு வந்து மோர் குடிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு, எங்க கிருஷ்ணன் வந்து இந்த மோரை வாங்கிடுவான் அப்படின்ட்டு கட கட கடன்னு அந்த வாயில எல்லா மோரையும் ஊத்திக்கும் போது அப்படியே வாய் அப்படியே புடைச்சு போகும் இல்லையா, வச்சுப்பாங்க இல்லையா, அதை ஃபுல்லா முழுங்க முடியாம அவ்வளோ மோர் இருக்கு அவன் வாய்க்குள்ள. அந்த மூஞ்ச வைக்கும்போது பகவான் என்ன பண்றாரு, அந்த 2 பக்கமும் அதை குத்துறாரு. குத்தும்போது அந்த மோர் எல்லாம் அப்படியே வெளியே சீறி அடிக்கும் போது அதை எல்லாத்தையுமே அப்படியே அவருடைய வாயால வாங்கி அப்படியே குடிக்கிறாராம். நினைச்சு பார்த்துங்களேன், நம்ம நினைச்சு பார்க்க முடியுமா? நம்ம வந்து பகவான்கிட்ட போகும்போது நம்ம எச்சல் பட்டுடுச்சு, நம்ம கிட்ட போக முடியாது, சுத்தமா போகணும் அப்படின்னு எவ்வளவு பண்ணுவோம். ஆனால் அங்க அந்த நண்பர்களுக்காக அந்த பகவான் அவங்களோட விளையாடும் போது தன்னுடைய நிலையையே மறந்து அவர்களுக்கும் ஆனந்தம் தர வேண்டும். அவங்க எல்லாம் சிரிச்சாங்கன்னா பகவானுக்கு வந்து அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமா. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க, இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ட்டு. சோ அப்படிப்பட்ட பகவானை சாக்கிய ரசத்தில் இங்க அர்ஜுனன் என்ன பண்றான் அப்படின்னா, கொஞ்சம் பகவான் மீது ஒரு பயம் வந்து அந்த கருணையோடு பகவானை பார்த்து என்னை நீங்கள் மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு கேட்கறது தான் இந்த ஒரு ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தை வந்து நம்ம இதை பார்த்துட்டு இதோட நம்ம இன்னைக்கு முடித்துக் கொள்கிறோம். காரணம், பகவானை பற்றி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. அவர்தான் ஒரு ஆன்மீக குரு, ஆன்மீக தந்தை, அனைவருக்கும் தந்தை, மிகவும் சிறந்தவர். ஸோ இது எல்லாமே பகவானுடைய உண்மையான நிலைப்பாடு. இதை வந்து நம்ம வேதங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அந்த விரஜவாசிகள், அந்த இடையர்குல சிறுவர்கள், இதுக்கு எல்லாமே ஜஸ்ட் ஆப்போசிட். கொஞ்சம் கூட கேர் பண்ணல பகவானை. அந்த ரசம் தான் பகவானுக்கு மிகவும் பிடித்திருந்த ஒரு ரசம் அப்படிங்கிறது ஆச்சாரியார்களுடைய ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் அடுத்த ஸ்லோகத்துக்கும். ஸோ 44 நம்ம பார்த்துக்கலாம். 44மே இட் இஸ் ஆல்சோ எ கண்டினியூவேஷன் ஆஃப் அந்த மன்னிப்பு கேட்பது தான். இப்போ 42 பார்த்தோம் நம்ம. சரி, இதோட நிறுத்திக்கலாம். 43, 44 2 ஸ்லோகமுமே வந்து மன்னிப்பு கேட்கிற ஸ்லோகம் தான். அது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ வித் 42 we are closing the session today. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு.